அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்மளுடைய சப்ஜெக்ட் கிரேட் சைக்காலஜி சீரீஸ்ல 3 லூயிஸ் ஆண்ட்ரியா சொலோமி அப்படின்றவங்களை பத்தி தான் பேச போறாரு, ரஷ்யன் சைக்காலஜிஸ்ட். அப்புறம் இன்னொருத்தரும் கொடுத்திருக்காரு, நேரம் இருக்குதான்னு பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு சாரு, சபினா ஸ்பெர்லின். இந்த 2 பேருமே ரஷ்யன்ஸ் தான். பார்ப்போம். அந்த லூயிஸ் ஆண்ட்ரியா சொலோமின்றவங்களோட பத்தி படம்லாம் இருக்குது, சினிமா படம்லாம் இருக்குது. நான் நீதான் பார்த்தேன், படம் பார்க்கல, படம் இருக்குதுன்றத பார்த்தேன். பார்க்கணும். நீங்க பேசி முடிச்ச பிறகு பாருங்க. நீங்க ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம். வந்திருக்கும் எல்லோருக்கும் வரவேற்பு, வாழ்த்து, பாராட்டு. தலைப்பு இந்த மாதிரி சைக்காலஜி சீரீஸ்ன்னுட்டு நிறைய சைக்காலஜிஸ்ட் இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 50லேருந்து 100 பேர் மிகச்சிறந்த மனிதர்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு தலைப்புல அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்குற போது பெரும்பாலும் ஆண்களாகவே இருக்கிறாங்க. அதில் மிக குறைவாக பெண்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னா குறைவாக ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமான ரொம்ப இந்த ஜீனியஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரேஞ்சில் ஐக்கியூ 140, 150, 160 ரேஞ்சில் சில பெண்கள் சைக்காலஜிஸ்ட் இருந்திருக்கிறாங்க. அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க பெயர் பல நேரங்களில் இந்த கல்லூரிகளில் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. இந்த மாதிரி புத்தகங்கள் எங்கன்னா ரொம்ப தேடினா கிடைக்குமே தவிர, இது எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சைக்காலஜி டெக்ஸ்ட் புக்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு தேடினா எங்கன்னா கொஞ்சம் போல இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆனா படிச்சு பார்த்தோம்னா அவ்வளவு வியப்பாக இருக்கிறது. இவ்வளவு தூரம் இவங்க பணியாற்றி இருக்கிறாங்க, இல்ல சிந்திச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய காலகட்டத்துல இந்த பெண்கள் இது மாதிரி சிந்திச்சிருக்கிறாங்க. இவ்வளவு ரேடிக்கலா, இவ்வளவு புரட்சிகரமான கருத்துக்களை அன்னைக்கே தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா இது மக்களுக்கு தெரியப்படுத்தப்படாமல் இருக்குது அப்படின்னு பார்க்குற போது அது கொஞ்சம் வலிக்குது, கொஞ்சம் வருத்தம் தருவதாக இருக்கிறது. அட்லீஸ்ட் என்னால முடிஞ்சது இந்த மாதிரி முக்கியமான மனிதர்களை, அவங்க ஆண்களோ பெண்களோ முக்கியமான மனிதர்கள், ரொம்ப பெரிய அறிவாளிகள் அப்படின்னு எனக்கு படுகிற போது நான் அவங்கள பத்தி ஒரு பதிவு பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன். அதனால இவங்க பேர் எடுத்துருக்கிறேன். இதே மாதிரி அடுத்து சபீனா ஸ்பிரியல்மன் இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களும் மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய புரட்சிகரமான கருத்துக்களை முன்னாலேயே சொல்லியிருக்கிறாங்க. அந்த பெரியாரை பத்தி சொல்றபோது சொல்லுவாங்க, ஒரு 100 ஆண்டுக்கு முன்னால் அவர் பிறந்துட்டு ஆரம்பாங்க. அவர் இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு தான் அவரை பத்தி நம்மளால ஒழுங்கா புரிஞ்சுக்க முடியும். இப்ப 50 வருஷம் ஓடி இருந்தாலும் இன்னொரு 50 வருஷம் கழிச்சு தான் அவரை நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். இவங்கெல்லாம் முன்னோடிகள். இவங்க இந்த அளவுக்கு அறிவுத்திறன் உள்ளவங்க. இவங்க நமக்கு கொடுக்கிற போது அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லாமல் நாம் இருப்பது நம்முடைய குறைபாடை தவிர அவங்களுடைய குறைபாடு இல்லை. அதுல இவங்க ரஷ்யால பிறந்தவங்க, பட் மோஸ்ட்லி ஜெர்மனியில வளர்ந்தவங்க. ரஷ்யாவில் இருந்திருக்கிறாங்க. ஹைலி எஜுகேட்டடு, ஃபிலாசபியில் டாக்டரேட்டும்பாங்க. அது எல்லா டாக்டரேட்டுமே ஃபிலாசபின்னு வச்சுக்கோங்களேன். பிஹெச்டி அப்படிங்கிறதே டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி தான் அது. அதில் இவங்க ஃபிலாசபியில் டாக்டரேட் வாங்கியிருக்கிறாங்க. இவங்க வாழ்ந்த காலகட்டம் 1861 to 1937. 1861 சொல்கிற போது 160 வருஷத்துக்கு முன்னால் இவங்க இருந்திருக்கிறாங்க. அந்த பீரியட்ல 1961 1900 போல, 1900 to 1937 வச்சுக்கோங்களேன். அந்த 40 ஆண்டு காலத்துல ஏராளமான வேலைகள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த சைக்காலஜி தெரியும், சைக்கோ அனாலிசிஸ் படிச்சாங்க, பிலாசபி படிச்சாங்க, பெண் விடுதலைன்னு படிச்சாங்க, செக்ஷுவாலிட்டின்னு படிச்சாங்க, இலக்கியம் படிச்சாங்க, பல மொழிகள் படிச்சாங்க. ரஷ்யனோ, ஜெர்மனோ, பிரெஞ்சோ, ஆங்கிலமோ, அந்த மாதிரி பல மொழிகள் படிச்சாங்க. ஐக்யூ லெவலு 140லேருந்து 160 ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹைலி கான்ட்ரவர்ஷியல், பாரடாக்சிக்கல், அன்கன்வென்ஷனல், ரேடிக்கல், இன்ட்ரீகிங், இண்டிபெண்ட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். திரும்ப நிதானமாக சொல்றேன். ஹைலி கான்ட்ரவர்ஷியல், அப்புறம் பாரடாக்சிக்கல், அப்புறம் அன்கன்வென்ஷனல், அப்புறம் ரேடிக்கல், அப்புறம் இன்ட்ரீகிங் அப்படின்னா புரியலின்னு அர்த்தம். இண்டிபெண்ட், தனித்துவம் வாய்ந்த ஒரு பர்சனாலிட்டியாக இவங்க இருந்திருக்கிறாங்க. அண்ட் ஷி ஹேட் அ லாட் ஆஃப் மென் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வாழ்க்கை காலகட்டத்தில் ஏராளமான ஆண் நண்பர்கள் இவங்களுக்கு இருந்திருக்கிறாங்க. உள்ள வர்றபோது சொல்றேன், எல்லா ஆண் நண்பர்களோட இன்டெலிஜென்ட் ரேஞ்சும் இதே மாதிரி 140, 150, 160 ரேஞ்சு. இவங்க நார்மலான ஆள் இல்லை, நார்மலான ஆளையும் சேர்க்கறது இல்லை. இவங்க ரேஞ்சு வேற. அந்த மாதிரி ஆளை இது
பாம்பின் கால் பாம்பரியம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கற்றாரை கற்றாரை காமுருவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க ஒரு இன்டெலிஜென்ட் ஆளு இன்னொரு இன்டெலிஜென்ட் ஆளு கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் இன்டெலிஜென்ட்டாக பல பெண்கள் கிடைக்கவில்லை. இல்லையா, இல்லை உங்களுக்கு கிடைக்கலையா, இல்லை நமக்கு தெரியலையா, இப்ப இவங்களே நமக்கு தெரியாதுன்னு தான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி பார்க்குற போது இவங்க இவங்க ரேஞ்சுக்கு, அந்த தாட் ப்ராசஸ்க்கு, இவங்க வேவ் லென்த் வைப்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தாட் ப்ராசஸ் அந்த ஸ்பீடுக்கு வரக்கூடிய ஆட்கள் இல்லை. அதுல மென் இருக்கிறாங்க, ஏராளமான ஆண் நண்பர்கள் வச்சிருந்திருக்கிறாங்க. திருமணம் பாட்டு தனியா இருக்குது, ஆண் நண்பர்கள் பாட்டு தனியா இருக்குது. இன்னும் டீட்டெயில்ஸ் உள்ள வர்ற போது தர்றேன். அதுக்கப்புறமா ஒரிஜினல் நேம் லூயிஸ் வான் சலோம் அப்படின்னு இருந்திருக்கலாம் இவங்க ரஷ்யாவில் இருந்தபோது. இது இன்னொரு பேர் சொல்றாங்க ரஷ்யாலேயே, லூயிசா குஸ்டவோவ்னா சலோம். லூயிசா குஸ்டவோவ்னா சலோம் அப்படிங்கிறது ரஷ்யன் பேரு. அதுக்கப்புறம் ஜெர்மனி பிரான்ஸ்ல இருந்திருக்கிறாங்க. அப்புறம் 5 பசங்களுக்கு அப்புறமா இவங்க 6வதாக பெண் குழந்தை வீட்டுல ரொம்ப செல்லமா வளர்த்துருக்குறாங்க, கண்டிப்பாவும் வளர்த்துருக்குறாங்க. இதுல 1865 1861 பிறந்தாங்கன்னா 5 வருஷம் 1866 பள்ளிக்கூடம் போகணும். ஆனா அந்த காலகட்டத்தில் பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க, பசங்க மட்டும்தான் படிக்க போவாங்க. ஆனா இவங்க அப்பா வந்து என்ன பண்றாரு, இல்ல பரவாயில்ல நம்ம பொண்ணும் பள்ளிக்கூடம் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. பசங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல அண்ணனுங்க படிக்கிற ஏரியால கூட கொண்டு போய் உட்கார வச்சாங்களே தவிர தனியா இவங்களுக்குன்னு ஒரு கிளாஸ் எல்லாம் கிடையாது, இவங்க ஏஜ் குரூப் எல்லாம் கிடையாது. பசங்க படிக்கிற இடத்துல நீயும் போய் அண்ணன் படிக்கிறான், உனக்கு 2 வயசு சீனியர், அவங்க கூட பக்கத்துல போய் உட்காந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சு அந்த மாதிரி கத்துக்கிட்டாங்களே தவிர இவங்களுக்கு பெண்களுக்கான கல்வி அப்படின்னு அடிப்படை கல்வி இனிஷியலா கொடுக்கப்படவில்லை. ஆனா இந்த ஃப்ரீடத்தை அப்பா கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பின்னால திரும்பவும் அங்க போய் யூனிவர்சிட்டி லீப்சிக்னு ஒன்று இருக்குது, அதுல போய் படிக்கிறாங்க. அந்த கல்லூரியில படிக்கிறப்போ அந்த ஒரே ஒரு யூனிவர்சிட்டி மட்டும்தான் பெண்களுக்கு அட்மிஷன் கொடுக்குது அந்த காலகட்டத்தில். 1880 வச்சுக்கோங்களேன். அந்த பீரியட்ல அந்த ஒரு யூனிவர்சிட்டியில மட்டும்தான் இருக்குது. அதனால அம்மா என்ன பண்றா, கொண்டு போய் அம்மா அந்த சேர்க்கிறா. அந்த காலகட்டத்தில் அப்பா இறந்து விடுகிறாரு, இவங்க லொகேஷன் மாத்துறாங்க. உள்ள வரும்போது டீட்டெயில்ஸ் தர்றேன். அதுக்கப்புறம் அப்பா இனிஷியலா ஒரு ஸ்ட்ரிக்ட் ப்ராட்டஸ்டன்ட் ஃபேமிலி அப்படின்னுட்டு ஒரு கிறிஸ்டியன் இது, அதுல ரொம்ப கட்டுப்பாடான குடும்பமாக தாட் பேட்டர்ன் ஆர்த்தடாக்ஸி டொசைல் டொமஸ்டிக்னு சொல்லுவாங்க இல்லையா, கன்வென்ஷனல், இப்படிதான் நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எங்க வீட்டுல ரொம்ப நாங்க பழமைவாதிகள், மடிய ஆச்சாரம் விழுப்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டயலாக்ல இவங்களை வளர்த்துருக்குறாங்க. அதனால அப்பா என்ன பண்றாரு, கொண்டு போய் சர்ச்சில் விட்டு பாதிரியார்கிட்ட பாடம் சொல்லி கொடு அப்படின்னு அதையும் சொல்றாரு அப்பா சின்ன வயசுல. பட் ஷீ ஹேட்டட் சர்ச். அவளுக்கு அந்த பிரீச்சரையும் பிடிக்கல. அவர் பேரு ஹெர்மான் டால்டன் பேரு, HERMAN, ஹெர்மான் டால்டன், DILTON. ஹெர்மான் டால்டன் பிரீச்சரு. அவர் வந்து ரொம்ப கன்வென்ஷனலா ரொம்ப கட்டுப்பட்டித்தனமா நிறைய சொல்லி கொடுக்குறாரு. இந்த பொண்ணு ஏராளம் கேள்வி கேட்குது, ஒன்றும் ஒத்து வரல. யோ உன்னை கண்டா எனக்கு பிடிக்கல, உன் பாடமும் எனக்கு பிடிக்கல, உன் சர்ச்சை எனக்கு பிடிக்கல. 16 வயசுல ஷி வாக்ஸ் அவுட் சர்ச் செயிங், இனிமே நான் சர்ச் படி ஏற மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க. இதுல இந்த பாதிரியாருக்கு ஒரு போட்டியாளர் இல்ல ஒரு எதிர்ப்பாளர்னு இன்னொரு பாதிரியார் இருக்கிறாரு. அந்த பாதிரியார் கொஞ்சம் பரந்த மனப்பான்மை உள்ளவர்னு வச்சுக்கோங்களேன். அவரு சர்ச்சை தாண்டி இந்த ரிலிஜியஸ் ஏரியாவை தாண்டி நிறைய பிலாசபி சைக்காலஜி எல்லாம் படிச்சவரு. அதனால இவங்க அந்த ஆள் மேல இருக்கிற கோவத்துல சரி இன்னொரு சர்ச்சுக்கு பிரீச்சருக்கு சர்ச்சுக்கு இல்ல இன்னொரு பாதிரியாரை கண்டுபிடிப்போம்னுட்டு பேஸ்டர் பாதிரியார் சொல்லுவாங்க இல்லையா, அவங்ககிட்ட போறாங்க. அந்த ஆள் பேர் ஹென்ரிக் கில்லாட், HENDRIK, ஹென்ரிக் கில்லாட், GILLOT. அவர் வந்து ரொம்ப படிச்சவர், தியாலஜி அப்படின்னுட்டு, இந்த தியாலஜினா ரிலிஜன் பத்தி படிக்கிறது தியாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த படிப்பும் படிச்சிருக்கிறாரு அவரு, பல சப்ஜெக்ட் படிச்சிருக்கிறாரு. சரின்னு அவங்க கிட்ட போயிட்டு படிக்கிறாங்க. அவர் 25 வயது மூத்தவர். ஆனா அவர் ஸ்டூடெண்டா எடுத்துக்கிட்டு தியாலஜி சொல்லி கொடுக்குறாரு. உலகத்தில் உள்ள பல ரிலிஜனை பத்தியும் சொல்லி கொடுக்குறாரு. நார்மலா ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் கிறிஸ்டியானிட்டி பைபிள் தான் சொல்லி கொடுப்பாரு, இவர் மற்ற ரிலிஜன்லாம் சொல்லி கொடுக்குறாரு, பிலாசபி சொல்லி கொடுக்குறாரு, பிரெஞ்சு ஜெர்மன் லாங்குவேஜ் எல்லாம் சொல்லி தர்றாரு. அதுக்கப்புறம் ஏராளமான ஆத்தர்ஸ் லைப்ரரி கூட்டு போய் எந்த புக்கை வேணாலும் எடு வா படிக்கலாம் உட்காந்துன்னுட்டு ஊர்ல இருக்கிற எல்லா ஆத்தரை பத்தியும் சொல்லி கொடுக்குறாரு, எல்லா பிலாசபர் சைக்காலஜிஸ்ட் பத்தியும் சொல்லி கொடுக்குறாரு. அதனால இவங்க
முதல்ல அடித்தளம் வந்து இந்த ஹென்ரி கில்லாட் அப்படிங்கிற பாதிரியார் அமைத்து தந்தது அப்படின்னு நாம எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா லைப்ரரியும் எக்ஸ்போஸ் பண்றாரு, பல்வேறு லிட்ரேச்சர், லாங்குவேஜ், பிலாசபி, ரிலிஜன் எல்லாவற்றையும் ஒரு சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் எங்க ஸ்நாக் வருதுன்னா, நான் என் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிடுறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அது யூஸ்வலா வர்ற கோளாறுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சத்தம் போயானா அந்த ஆளை விட்டுட்டு வெளியில வந்துடுறாங்க. 18 வயது இருக்கிற போது 1879 அப்பா இறந்து போயிடுறாங்க. ஃபேமிலி ஜூரிக் அப்படின்னு இன்னொரு இடத்துக்கு போகுது, ஜெர்மனின்னு நினைக்கிறேன். மாம் வாண்டட் டு ஸ்டடி ஃபர்தர். யுனிவர்சல் ஜூரிச் மட்டும்தான் பெண்களை ஸ்டூடெண்டா எடுத்துக்குது. அதனால அம்மாவும் சரி நம்ம பொண்ணு படிக்கட்டும் அப்படின்னுட்டு அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில கொண்டு போய் அங்க சேர்த்து விடுறாங்க. அங்க ஒரு வருஷம் சேர்ந்த உடனே நம்ம லூ என்ன பண்றான்னா, லாஜிக் படிக்கிறா, பிலாசபி படிக்கிறா, ஏன்ஷியன்ட் பிலாசபின்னு படிக்கிறா, அப்புறம் சைக்காலஜி படிக்கிறா, தியாலஜி அதையும் சேர்த்து படிக்கிறா. ஒரு வருஷத்துக்குள்ளேயே இவ பாட்டுக்கு ஊர்ல இருக்கிற எல்லா சப்ஜெக்டையும் எடுத்து போட்டு அவ்வளோத்தையும் படிச்சிடுறா. நல்ல மிகப்பெரிய அறிவாளி, ரொம்ப பெரிய இன்டெலிஜென்ட். ஒரு 1 இயர் கழிச்சு திருப்பி அங்கிருந்து புறப்பட்டு இத்தாலி ரோமுக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன். மேஜர் கான்ட்ரிபியூஷன்ஸ் இவங்களுக்கு எடுத்தோம்னா சைக்கோ அனாலிசிஸ்ல இருக்குது. சைக்கோ அனாலிசிஸ் ஃப்ராய்டு உருவாக்குனாரு. ஃப்ராய்டு கிட்ட முதல்ல ஸ்டூடெண்ட் மாதிரி போய் சேர்றாங்க, கூட சேர்ந்து படிக்கிறாங்க, அப்புறம் ஈக்குவல்ஸ் ஆகிறாங்க. அப்புறமா ஃப்ராய்டு கிட்ட ஐயோ நீ பண்றதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ராய்டுக்கு சிலது புதுசாக சொல்லி கொடுக்குறாங்க, புது டாபிக்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ராய்டு அதை ஏற்றுக்கொள்கிறார். அப்புறம் பின்னால் இப்போ பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ராய்டு ஒரு இந்த பெண்ணை பத்தி கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்கல்ல ஒவ்வொரு இடத்துல, அதுல ஃப்ராய்டு சொல்றாரு ஹைலி டேஞ்சரஸ் இன்டெலிஜென்ட் உமன் அப்படின்னு சொல்றாரு. ஹைலி டேஞ்சரஸ் இன்டெலிஜென்ட் உமன் அப்படின்னு இந்த மோதிர கையால் குட்டுப்பட்டார்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அடி வாங்கினாலும் பெரிய ஆள் கையில் அடி வாங்கணும் அந்த ரேஞ்சில் ஒரு டேஞ்சரஸ் இன்டெலிஜென்ட் உமன் சொல்றாருன்னா, அப்போ எந்த அளவுக்கு இந்த பெண் வந்து கூட சேர்றா, சைக்கோ அனாலிசிஸ் படிக்கிறா, அதுக்கப்புறம் சைக்கோ அனாலிசிஸ் சொல்லி தர்றா, புத்தகங்கள் எழுதுறா, அதுக்கப்புறம் ஃப்ராய்டோட ஈக்குவலா உட்கார்றா, ஃப்ராய்டை யான்னு கேள்வி கேட்கிறா, அப்புறம் ஃப்ராய்டுக்கு புது செய்திகள் சொல்லி தர்றா, இதெல்லாம் கொண்டாந்து சைக்கோ அனாலிசிஸ் சேர்த்துக்க, நீ சொன்னதெல்லாம் மாத்திக்க அப்படின்னு சொல்றான். மாத்துறாரு. ஃப்ராய்டோட மிகப்பெரிய ஆற்றல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு புதுசா சிந்திக்கிறாரு, ஏராளமான டாபிக் சிந்திக்கிறாரு. நான் பல இடங்கள் சொல்லியிருப்பேன், குறைந்தது 20 நியூ டாபிக் உலகத்துல சிந்திக்காத ஏரியாவை இந்த ஆளு சிந்திச்சு மக்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. உலகத்தை புரட்டி போட்ட டாப் 10 பீப்புள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டீங்கன்னா, நான் முதல்ல சொல்றது டாக்டர் சிக்மண்ட் ஃப்ராய்டு, அடுத்து சொல்றது சார்ல்ஸ் டார்வின், அதுக்கப்புறம் மற்ற பேர்லாம் ஒன்று வச்சுக்கோங்களேன். ஆனா முதல்ல வர்ற ஆள் இவர் ஃப்ராய்டு. இந்த ஆளையே நீ புரட்டி போட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு இவளுக்கு அறிவும் இருக்குது, துணிவும் இருக்கு. அது முதல்ல பார்த்த பயந்துருவோம் இல்ல, இவ்வளவு பெரிய ஆளை பார்த்தோம்னா பயந்துரும். அந்த பயப்பம் இல்லாம கத்துக்கவும் செய்யறா, கேள்வியும் கேட்கிறா, மாத்தவும் மாத்துறா. சைக்கோ அனாலிசிஸ். அப்புறம் செக்ஸை பத்தி பேசுறா, எரோட்டிசிசம்னு புக் எழுதுறா, செக்ஸ் அண்ட் செக்ஸுவாலிட்டின்னு புக் எழுதுறா, ஃபீமேல் டிசையர்னு புக் எழுதுறா. இதெல்லாம் எப்போ 1900ஸ்ல 125 வருஷத்துக்கு முன்னால இந்த புக்கெல்லாம் அவளால் எழுத முடிகிறது. ஜெண்டர் ஸ்டடீஸ்ன்னு ஆண் எப்படி பெண் எப்படி அப்படின்னு அவ சொசைட்டி என்ன சொல்லுதுன்னு பார்க்குறா, சொசைட்டிக்கு மாறுபட்ட கண்ணோட்டத்தோட இன்னொரு புக் எழுதுறா. அப்புறம் சைக்காலஜி, அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டென்ஷியலிசம்னு இன்னொன்று இருக்குது. இம்மானுவல் காண்ட், ஜீன் பால் சாத்ரே, ஷாப்பன்ஹாவர், ஃப்ரெட்ரிக் வில்ஹெல்ம் நீட்ஷே, ஹைடெக்கர், மார்டின் ஹைடெக்கர், ரென் டிகார்ட் பண்ணிட்டு அது ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று இருக்குது. எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட்னு ஒரு தனி லிஸ்ட். மெயின் ஏரியா கூடாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெர்மனி. அந்த எக்ஸிஸ்டென்ஷியலிசம் படிக்கிறா, அது பிலாசபின்னு சொல்லுவாங்க, எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. அதை படிச்சு இந்த சைக்காலஜியும் பிலாசபியும் கொண்டு வந்து மேரேஜ்னுவாங்கல்ல ஒன்னா சேர்க்கறதுன்னுட்டு அந்த வேலை பண்றா. அதுக்கப்புறம் நார்சிசம்னுட்டு தன்னைத்தானே ஐ லவ் மை செல்ஃப், ஆல் தி அதர் பீப்புள் கோ டு ஹெல்ங்கிற மாதிரி, எவனை பத்தி எனக்கு அக்கறையே கிடையாது, ஐ லைக் மீ, ஐ லவ் மீ, மை வாண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், ஐ ஆம் த ஒன்லி பர்சன் இம்பார்ட்டன்ட், ஐ ஆம் த சென்டர் ஆஃப் த எர்த், ஐ ஆம் த சிஇஓ ஆஃப் த வேர்ல்டும்பாங்கல்ல அந்த ரேஞ்சில் தன்னைத்தான் வியந்து பார்க்கறது. அந்த நார்சிசம் பத்தி பேசுறா. நார்சிசம் பத்தி ஃப்ராய்டுக்கு சொல்லி கொடுக்குறா, ஃப்ராய்டோட கருத்துக்கள் சிலவற்றை மாற்றுகிறாள். அதுக்கப்புறம் ஃபீமேல் செக்ஷுவாலிட்டி அப்படின்ட்டு, ஃபீமேல் ஹஸ் காட் எவ்ரி ரைட் டு டிமாண்ட் வாட் எவர் ஷி வாண்ட்ஸ் அப்படின்னு வர்றா. நம்ம உள்ள வர்றபோது தர்றேன் அப்புறமா.
ரிலேஷன்ஷிப்ஸை பத்தி பேசுறான். ஆண் பெண் உறவு முறை, இல்ல வீட்டுக்குள்ள உறவு முறை, இல்ல சமுதாயத்தில் உறவு முறை அப்படின்னு வர்றபோது ஏராளமான ஆண் நண்பர்களை வைத்துக்கொண்டு இது ஆண் பெண் உறவு முறை பத்தி நிறைய பேசுறான். டெப்த் சைக்காலஜின்னு சொல்லுவோம். இந்த கான்சியஸ் மைண்டு, விழிப்பு உணர்வு நிலை, காக்னேட்டிவ் சைக்காலஜி, காக்னேட்டிவ் சைக்கோதெரப்பி, காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னுவாங்களே, இதெல்லாம் மேலோட்டமானவை. 80% ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நான் இல்லைன்னு சொல்லல. 80 விழுக்காடு நம்முடைய பிரச்சனைகளுக்கு மேல் மனசுல இருந்தே, விழிப்பு உணர்வு நிலையில இருந்தே, கான்சியஸ்னஸ்ல இருந்தே, காக்னிஷன்ல இருந்தே சரி பண்ணி விட முடியும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா 20 விழுக்காடு இன்னொன்னு இருக்குது, நம்ம கையிலேயே மாட்டாது. அது எல்லாம் உள்ள இருக்கும், டீப் இன்சைடு. அதுக்கு டெப்த் சைக்காலஜின்னு சொல்லுவோம், டிஇபிடிஹெச். அப்போ ரொம்ப உள்ள போனோம், ஆழமா போகணும். அந்த டெப்த் சைக்காலஜியில் தான் நான் சொன்ன இந்த என்கவுண்டர் குரூப்னு பேசணும் இல்லையா, அதுவோ இல்லைன்னா இந்த டாக்டர் சிக்மண்ட் ஃப்ராய்டு பேசுகிற சைக்கோ அனாலிசிஸோ, இல்லை ஹிப்னோ தெரப்பியோ, டிரான்சாக்ஷன் அனாலிசிஸோ, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம், இது எல்லாமே ஆழ்மனம் சம்பந்தப்பட்டவை. அப்படியே உள்ள போய் உங்களுக்கு 5 வயதுக்கு முன்னால என்னென்னலாம் நடந்தது, அது எந்த மாதிரி காயங்களை, இல்லை ட்ராமாக்களை, வலிகளை, வேதனைகளை உருவாக்கி இருக்குது, அது எப்படி உங்களுக்கு மென்டல் பிளாக்காக இருக்குது, அதுக்கப்புறம் உங்களை 10 வயசுல, 20 வயசுல, 30 வயசுல, 60 வயசுல, 70 வயசுல, 80 வயசுல அது இன்னமும் அது தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது அப்படின்னு பார்க்குற இடமெல்லாம் டெப்த் சைக்காலஜின்னு சொல்லுவோம். இதுக்கு அன்கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு, ஆழ்மனம், அடிமனம், உள்மனம், வேறுமனம் நிறைய பேர் வச்சுக்கிறோம். இதை நம்ம அக்சஸ் பண்ணணும், அப்புறம் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரீப்ரோக்ராம் பண்ணணும், மாற்றி அமைக்கணும், அப்புறம் திரும்ப அது விழிப்புணர்வு நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது. முதல்ல கான்சியஸ் மைண்ட்லேருந்து ஆரம்பிச்சு உள்ள போகணும், அப்புறம் தேடி கண்டுபிடிக்கணும், அப்புறம் அதை மாற்றணும், அதை கொண்டு வந்து கான்சியஸ் ஸ்டேட்லையும் கொண்டாந்து போட்டு வெளில வந்துடணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுல இருக்கிறாங்க. அப்புறம் எக்ஸ்ப்ளரேஷன் ஆஃப் லவ் அண்ட் டிசைர். லவ் ரொம்ப முக்கியமான ஏரியா. லவ்னா வெறும் காதல் மட்டும் இல்லை, எல்லாமும் சேர்ந்தது, எல்லாவற்றையும் உள்ளடக்கிய லவ். அப்புறம் ஆசைப்படுதல், எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம், அந்த டிசைர். அந்த லவ் டிசைர்னு சொல்றப்ப நம்மளால எங்கேயோ ஒரு இடத்துல அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க, ஆசையே எல்லாத்துக்கும் அடித்தளம், ஆசையை மட்டும் நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நிறைய டயலாக் எல்லாம் நாட்டில் விட்டுன்னுக்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. அது தாண்டி நான் உள்ள வர்றபோது இன்னும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றேன். அதுக்கப்புறம் லீபன் ஸ்ரக் பிளிக் அப்படின்னு, லீபன் எல்இபிஎன் லீபனு, ஸ்ரக்கு எஸ்ஆர்யூசிகே, பிளிக்கு பிஎல்ஐசிகே. லீபன் ஸ்ரக் பிளிக் அப்படின்னு ஜெர்மன் லாங்குவேஜ் சொன்னோம்னா என்னுடைய வாழ்க்கை வரலாறு, ஆட்டோபயோகிராஃபின்னு அர்த்தம். இவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி எழுதுறாங்க, அதுல எல்லா சோக கதையும் எழுதுறாங்க. அடி வாங்கின கதை, எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோத்தையும் எழுதுறாங்க. அதுக்கப்புறமா நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி எரோட்டிசிசம் அப்படின்னு, எரோட்டிக்கா பற்றி, ஈகோவை பற்றி, செக்ஸை பற்றி, ஃபீமேல் செக்ஸை பற்றி, டிசைரை பற்றி, இந்த மாதிரி ஏராளமான புக் எழுதியிருக்கிறாங்க. எல்லாமே கான்ட்ரவர்ஷியல் புக்கு. இந்த புக்கெல்லாம் இந்த அம்மா 100-125 வருஷத்துக்கு முன்னால் எழுதியிருக்கிறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. இவங்களுக்கு கூடவே பல ஆண் நண்பர்கள் இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுல ஒன்று ஃப்ரெட்ரிக் வில்ஹெல்ம் நீட்ஷேன்னு பேர். ஃப்ரெட்ரிக்ங்கிற போது எஃப்ஆர்ஐஇடின்னு போடுவாங்க, நம்ம ஒரு எஃப்ஆர்இடி இல்லை, எஃப்ஆர்ஐஇடி, ஃப்ரீட்ரிக். ரிக்குங்கிறது ஆர்ஐசிக்கு பதிலாக ஆர்ஐஇசிஹெச்னு வரும். ஃப்ரெட்ரிக், ஃப்ரெட்ரிக் வில்ஹெல்ம், WILHELM. நம்ம வில்லியம்னு போடுறது பிரெஞ்சில் வில்ஹெல்ம்னு மாறும். வில்ஹெல்ம் நீட்ஷே, NIETZ, அப்புறம் SCHE, ஃப்ரெட்ரிக் வில்ஹெல்ம் ஃப்ரெட்ரிக் நீட்ஷேன்னு பேர் இவருக்கு. நார்மலாக நீட்ஷேன்னு சொல்லுவாங்க. இந்த நீட்ஷே ஒரு மிகப்பெரிய பிலாசபர், மிகப்பெரிய அறிவாளி. 46 வயதுல இறந்து போனாரு. ஏராளமான செய்திகள் பண்ணியிருக்கிறாரு. இவருக்கு உங்க ஃப்ரெண்டு. அவரோட ஐக்யூ ரேஞ்சு 140, 160. அப்புறம் ரெய்னர் மரியா ரில்க்னு ஒரு ஆளு, RAINER ரெய்னரு, மரியா MIRIA, ரில்க் RILKE. ரெய்னர் மரியா ரில்க். இவங்க பேர் ஒரிஜினலா ரேனேன்னு இருந்தது. ரேன் தேகார்த்தேம்பாங்க, RENE தேகார்த், DSCARTESன்னு. அவர் உலகத்தில் ஐ திங்க் தேர் ஃபார் ஐ ஆம் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் ரொம்ப ஃபேமஸ், ரேன் தேகார்த். அது மாதிரி இது ரேன். இந்த ரேனுங்கிற பேரு நல்லா இல்லை, மாத்திரே அப்படின்னுட்டு அந்த ஆள் பேரை ரெய்னர் அப்படின்னு இவங்க மாத்துறாங்க. ரெய்னர் மரியா ரில்க்னுட்டு. அவரும் ஐக்யூ ரேஞ்ச் 140, 160. அதுக்கப்புறம் பால் ரீ அப்படின்னு இன்னொரு ஆளு, அவரோட ஐக்யூ ரேஞ்ச் 130, 145. அப்புறம் விக்டர் டாஸ்க், TAUSK, டாஸ்க், இன்னொரு அறிவாளி. அவரோட ஐக்யூ ரேஞ்ச் 130, 145. அப்புறம் ஃப்ரெட்ரிக் பைனல்ஸ்னு ஒரு ஆளு, சைக்கோ அனலிஸ்ட். டாஸ்க்கும் சைக்கோ அனலிஸ்ட், இவரும் சைக்கோ அனலிஸ்ட்.
இவரோட ஐக்யூ ரேஞ்சு 130 145. லூ ஆண்ட்ரியாஸ் 140 160. டாக்டர் சிக்மண்ட் ஃப்ராய்டு 145 160. இன்னும் எல்லாம் ஆக பெருசு இதுன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த இவங்க எல்லாம் இன்டெலெக்சுவல் ஃப்ரெண்ட்ஸு, மென் ஃப்ரெண்ட்ஸு ஹூ ஷி லிவ்டு வித், கூடவே இருந்தாங்க. காலில இருந்து இரவு வரைக்கும் கூடவே இருந்தாங்க, தங்கி இருந்தாங்க, படிச்சாங்க, என்ன எல்லாமும் பண்ணியிருக்கிறாங்க. லூ சலோமி ரிலேஷன்ஷிப் வித் மென் வேர் ஜஸ்ட் நாட் ரொமான்டிக். வெறும் காதல் சம்பந்தப்பட்டது, உடல் சம்பந்தப்பட்டது, செக்ஸ் சம்பந்தப்பட்டது, ஆசை சம்பந்தப்பட்டது இல்லை. தேவர் ஆல் இன்டெலெக்சுவல் இமோஷனல் கனெக்டிவிட்டி. இந்த ரேஞ்சுக்கு அறிவு இருக்கணும், அங்கே ஒரு கனெக்டிவிட்டி ஒன்று இருக்கணும், உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். பல நேரங்களில் சொல்லியிருப்பேன், இந்த பிக்சூர் மவுண்டன் ஒன்று சான் பிரான்சிஸ்கோக்கு அந்த பக்கமாக கலிஃபோர்னியா எண்டில் இருக்கும். உலகத்தோடைய கனெக்ஷனே இல்லாமல் ஒரு மலைக்கு இந்த பக்கம் போனீங்கன்னா மலையும் காடும் இருக்கும், அப்புறமா ஒரு கடல் இருக்கும். உட்காந்து காலில் இருந்து ராத்திரி வரைக்கும் பியர் சாப்பிட்டுக்குன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த அம்மா உட்காந்து இவ்வளவு பேரோடையும் இன்டெலெக்சுவல் டிஸ்கஷன், ஆர்கியூமெண்ட், இதுல வந்து ஈகோ காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இல்லாமல் உட்காந்து இவங்க பேசுறது. அப்போ ஒரிஜினலா இவங்க முதல்ல கண்டுபிடிச்சது பால் ரீ அப்படின்னு ஒரு ஆள் கண்டுபிடிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு கவிஞராக, லிட்ரேச்சர் படிக்கிற ஆளாக இருந்திருக்க கூடும். அப்புறம் ரெண்டு பேரும் இவங்க உட்காந்து சில நாட்கள் ஒன்னா உட்காந்து மணிக்கணக்கில் பேசுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சொல்றாங்க, நான் லூ ஆண்ட்ரியாஸ் சொல்றாங்க, நீ இன்னொரு ஆளு கம்பெனிக்கு வச்சுக்கோ, நம்ம 3 பேருமா ஒன்னா உட்காந்து இதை வந்து அகடமிக் கம்யூன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறு குழு, 2 ஆம்பளைங்க ஒரு பொம்பளை, 3 பேருமா ஒன்னா உட்காந்து நாம எல்லா டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம்னு சொல்ற போது அவர் பால் ரீச் சொல்றாரு, ஃப்ரெட்ரிக் வில்ஹெல்ம் நீட்சேன்னு ஒரு ஆள் இருக்கிறான், ரொம்ப பெரிய அறிவாளி, அதனால அந்த ஆளை கூட சேர்த்துக்கலாம்னு சொல்றாங்க. சரி, 3 பேரும் ஒன்னா உட்காந்து பேசுறாங்க. இனவிட்டபிளி வர்ற மாதிரி பால் ரீ ஒரு தடவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. சத்தம் வேணாம், மாட்டேன், நம்ம சும்மா இன்டெலெக்சுவல் டிஸ்கஷன் வச்சுக்கோ அப்படின்னு மறுதளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா நீட்சே இருக்கிறாருல, அவர் 2-3 தடவை நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு நம்ம லூ கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அந்த 2-3 தடவையும் வானாண்டா, நம்ம ஃப்ரெண்டாவே இருப்போம், இன்டெலெக்சுவல் கம்பெனியன்ஷிப்போ வச்சுக்கோம், டிஸ்கஷனே வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி அதையும் மறுதளிக்கிறாங்க. 25 வயசு மூத்த அந்த காட்லிப் ஏதோ ஒருத்தர் இருந்தார் இல்லையா முதல்ல, அவரும் லவ் பண்றேன்னு சொன்னாரு, அவரையும் மாட்டேன்னு மறுதளிச்சாங்க. அதுக்கப்புறம் she was resisting all gender-based restrictions and she wanted to break all conventional roles and wanted to be on her own and independent. நான் நானாக இருப்பேன், நீ சொல்கிற எந்த தடையும் எந்த கட்டுப்பாட்டுக்கும் நான் வந்து உள்ளு கூட அடங்கவே மாட்டேன் போ. சொசைட்டல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் பீயிங் அ உமன் அண்ட் ஃபெமினிட்டி எல்லாத்தையும் நான் ரிஜெக்ட் பண்றேன், வா, யாரோடையும் சேராதன்னு சொல்ற, பொம்பளையோட இருக்க மாட்டேன், ஆம்பளையோட இருக்காத, அப்படிதான் இருப்பேன், என்ன இதெல்லாம் நீ படிக்காத படிப்பேன், பள்ளிக்கூடம் போகாத போவேன், காலேஜுக்கு போகாத போவேன், என்ன ஆர்கியூ பண்ணாத பண்ணுவேன், கேள்வி கேட்காத கேட்பேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன், எல்லா இடத்துலையும் அன்கன்வென்ஷனல் ரேடிக்கல், என்ன அண்ட் வாண்டட் டு ஹாவ் அ ப்ராடர் ஸ்பேஸ் இன் திஸ் வேர்ல்டு. இந்த உலகம் எனக்கு கொடுக்கும் இடம் எனக்கு போதவில்லை, நான் ஒரு பெரிய உலகத்தை, பெரிய ஏரியாவை நான் எனக்குன்னு செட்டப் பண்ணி நான் வச்சுக்க போறேன், எனக்கு ஒரு நிறைய ஸ்பேஸ் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி she wanted more space. She was always attracted to intelligent men. Intelligent men always got attracted to her. இந்த ரேஞ்சுக்கு பேசக்கூடிய ஆளு அப்படின்னு அவங்க தேடுவாங்க. அவங்களுக்கு பல நேரங்கள் இந்த தலைவரேன்னு கூப்பிட்டு பழகின ஆளுக்கு அவன் யாராவது ஒருத்தன் என்னதான்டா பண்ற, நீ இப்படியா கட்சி நடத்துவேன் அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்டான்னு வச்சுங்களேன், உடனே they fall in love with each other, they get attracted to each other. என்ன பார்த்து ஒருத்தன் கேள்வி கேட்க வந்துட்டான், எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது, மாமச்சான் உட்காரு, நீ ஏன் கேள்வி கேட்கற சொல்லு அப்படிம்பாங்க. அந்த இன்டெலெக்சுவல் சேலஞ்சை அப்ரிஷியேட் பண்ற மாதிரி மக்கள் சிலர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தா நல்லது. அந்த ரேஞ்சில் இவங்களும் என்ன பண்றாங்க, இன்டெலிஜென்ட் பர்சன், இன்டெலெக்சுவல் பர்சூட்னு போறாங்க. இவங்க அந்த ஆண்களை கேள்வி கேட்கிற போது அந்த ஆண்களுக்கு பிடிச்சிருக்குது. அது அந்த ஆண்கள் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, நான் சொன்னேன்ல முன்னாலே இன்டெலெக்சுவல் ரேஞ்ச் ஜாஸ்தின்னுட்டு, என்னை கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒரு பெண் வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிற போது these people feel so happy about them and then they encourage her to come inside, come to their team and be with them, stay with them and discuss with them and argue with them and put forth your own points of view, உன்னோட ஐடியாவெல்லாம் சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. என்னை கேட்கறதுடைய வாய்ப்பே இல்லை. எல்லாருமே சார் சார் சாருன்னுறாங்க, டீச்சரு, மென்டாரு, குருஜி அந்த ரேஞ்சிலே வச்சிருக்கிறாங்க. நம்மளை கேள்வி கேட்குற மாதிரி ஒரு ஆள் வர்ற போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதை வரவேற்கிறார்கள். இதுக்கு வந்து உங்களுக்கு பரந்த மனப்பான்மை வேணும். நாளைக்கு உங்க கவுத்துருவாங்களோங்கிற பயம் இருக்கக்கூடாது. உங்களை பற்றி உங்களுக்கு இனடிக்கோஸ் இருக்கக்கூடாது. நான் ஏதோ ஒரு மாதிரியா நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வண்டி ஓட்ட நிற்கிறேன், மக்கள்லாம் நான் பெரிய ஆளுன்னு நம்புறாங்க, அப்படியே இருக்கட்டும், இப்படியே வண்டி போட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பயந்தாங்குழிகள்லாம் சிலர் இருக்கிறாங்க.
அந்த ரேஞ்சில் தான் ஃப்ராய்டு கிடையாது. அவர் பாட்டு ஊரில் இருக்கிற எல்லாரையும் டீச் பண்ணி விடுவாரு. ஒரு 20 பேர் மிகப்பெரிய அறிவாற்றல் மிக்க மனிதர்களை வளர்த்து விட்ட ஒரு ஃப்ராய்டு. எங்கேயுமே அவர் அச்சப்பட்டதும் கிடையாது, சொல்லிக் கொடுத்ததை நிறுத்துறதும் கிடையாது. சண்டை போட்டா போட்டுக்க, தனியா போறியா போ, ஓம் பிரான்ச்சுன்னு ஓப்பன் பண்ணிக்கிறியா பண்ணிக்கோ, நீ தனியா பேர் வச்சுக்கிறியா வச்சுக்கோ, உனக்கு நியோ ஃப்ராய்டுன்னு பேர் வச்சுக்கிறியா வச்சுக்கோ, எதுக்குமே கவலைப்படாத ஒரு மிகப்பெரிய அறிவாளின்னு சொன்னோம்னா அது ஃப்ராய்டு. அந்த ஃப்ராய்டு வியந்து பாராட்டுகிற அளவுக்கு இவங்க இருந்திருக்கிறாங்க. எல்லா ரிலேஷன்ஷிப்பும் காம்ப்ளெக்ஸ் மிக்ஸ்டு காம்ப்ளிகேட்டட் மிக்சர் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். இதுல இமோஷனல் இம்பாக்ட் இருக்கும், இன்டெலெக்சுவல் இம்பாக்ட் இருக்கும், செக்ஷுவல் பர்சியூட்டும் வந்தே தீரும். இதுல எல்லாத்தையுமே செக்ஷுவலா மறுத்துட்டாங்களா அப்படிங்கிறதுக்கு நமக்கு சரியான விவரங்கள் கிடைக்கவில்லை. நான் முதல்ல சொன்னல லீபன்ஸ் ரக் பிளிக்னு ஒன்று இருக்குதுன்னுட்டு, அந்த ஆட்டோபயோகிராஃபில நான் சந்தித்த மனிதர்கள் அப்படின்னு போடுற போது எல்லா ஆண் நண்பர்களை பற்றியும் எழுதுறாங்க. அதுல செக்ஸ் வாஸ் செகண்டரி, இன்டெலெக்சுவல் பர்சியூட் தான் ரொம்ப முக்கியம், அதுல கிடைக்கிற இமோஷனல் கனெக்டிவிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஷி ரிஜெக்டட் ஹென்ரி கில்லாட் முதல்ல, பால்ரி, அப்புறம் நீட்ஷே, அதுக்கப்புறமா இந்த மாதிரி பலரையும் ரிஜெக்ட் பண்றாங்க. ஷி வாஸ் அன் இன்டெலெக்சுவல், வாண்டட் intellectual freedom, emotional freedom, and she was totally against conformity. கன்ஃபார்மிட்டினா ஊருடன் ஒத்துவாள், எல்லாரும் பண்றாங்கல்ல நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அத்தனை பேரும் கப்பம் கட்டினதுக்கு அப்புறம் நீ ஏன்டா மாட்டேன்னு சொல்ற அப்படின்னு இந்த ஆஷ் துரை வீரபாண்டிய கட்டவங்க கேட்கிற போது, அதான் எல்லாம் கட்டிட்டால விடு, நான் ஒருத்தன் தனியா போறேனே அப்படிங்கிற மாதிரி, எல்லாரும் நார்மல் நினைச்சா நான் மட்டும் நாங்க இல்லைங்க, நான் அப்நார்மல். நான் ரொம்ப தெளிவா பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன்ல, நான் அப்நார்மல், எனக்கு தெரியும், இப்படியே தான் இருக்க போறேன், மாற்ற மாட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா. அந்த மாதிரி இடங்கள் இவங்களும் சொல்றாங்க, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா இதுல நீட்சே ஐ லவ் யூன்னு சொல்றாரா. இந்த 3 பேர் பால்ரி, நீட்சே, நம்ம லூவா ஆண்ட்ரியா 3 பேரும் டீமா ஒன்னாவே இருக்கிறாங்க. ஒன்னாவே குடும்பம் நடத்துற மாதிரி ஒன்னாவே ஒரே வீட்டுல இருந்திருப்பாங்க. நாள் கணக்குல மாத கணக்குல எல்லா ஆண் நண்பர்களோடையும் தங்கி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது செக்ஸ் குட் ஹவ் பீன் இன்சிடென்டல், செக்ஸ் வாஸ் தேர், வாஸ் நாட் தேர், வி வர் நாட் கிளியர், அது தனி ஆங்கிள். இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற போது நீட்சேவோட தங்கச்சி ஒருத்தி இருக்கிறா, அவளுக்கு நீட்சே ரொம்ப பொசசிவ். அவன் நீட்சே 40 வயதுக்கு மேல மனநல குறைபாடு, உடல்நல குறைபாடுன்னு நிறைய அடி வாங்கினாரு. அப்புறம் வீட்டுக்குள்ளேயே ஒரு 5-6 வருஷம் வெளியில போகாம இருந்தாரு. அதுல சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் நிறைய இருந்து 40ல இருந்து 46 வயது வரைக்கும் வீட்டிலேயே இருந்து இறந்து போனாரு. அந்த 5-6 ஆண்டு காலமும் இந்த தங்கச்சி தான் கூட இருந்து பார்த்துக்கிட்டா. இவளுக்கு இந்த குறுக்குல இன்னொரு பொண்ணு வர்றப்ப அவளுக்கு, எங்க அண்ணனை நீ தள்ளி போக பாக்குறியா, நீ 2 ஆண்களோட ஒன்னா இருக்கிறியா, நீ சரியான பொண்ணு கிடையாது, யூ ஆர் இம்மாரல், யூ ஆர் நாட் ஆல் ரைட், யுவர் கேரக்டர் இஸ் நாட் ஓகே அப்படின்னுட்டு என்ன பண்றா, லூ ஆண்ட்ரியாவோட அம்மாவுக்கு லெட்டர் எழுதுறா, பால்ரியோட வீட்டுக்கு எழுதுறா. இந்த மாதிரி எழுதி அவங்கள பிரிச்சு விட்டு இவங்க அதுக்கப்புறம் அவன் சேர விடாம பண்ணிடுறா. அதுல நீட்சே தனியா பிரிச்சு கூட்டிட்டு போயிடுறா. நீட்சே இன்னொரு இடத்துல பயோகிராஃபி மாதிரி எழுதுறாரு, இஃப் ஒரு ஆளு நான் ரொம்ப மிக அதிகமாக நான் வெறுக்கும் ஒரு நபர் யாருன்னா அது என்னுடைய தங்கை அப்படின்னு சொல்றாரு. அவ கூட்டு போய் வச்சிருந்து பின்னால பாத்துட்டாங்கலாம் தனி கதை. ஆனா இந்த உறவை முறிப்பதற்கு அவள் காரணமாக இருந்திருக்கிறாள். ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக இருந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா he hated his sister all through his life, but he lived with her also. அதுல அதுக்கப்புறமா லூ ஆண்ட்ரியா பின்னால ஒரு புக்கே எழுதுறா, நம்ம நீட்சேவை பத்தி ஒரு புக்கே எழுதுறா, சைன் அண்ட் ஒர்க்கன் அப்படின்னுட்டு, நீட்சேவோட ஒர்க், நீட்சே என்னவெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னுட்டு, நீட்சேவை பத்தி, நீட்சேவோட பிலாசபியை பத்தி லூ ஆண்ட்ரியா புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறா. நீட்சேவே ஏராளமான புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. சும்மா இன்சிடென்ட்லி சொல்லணும்னா, நான் கல்லூரியில படிக்கிற போதே தஸ் ஸ்பேக் ஜராத்துஸ்ட்ரா அப்படின்னு ஒரு புக் படித்தேன். அப்புறம் இஸ் காட் டெட் அப்படின்னு ஒன்று, காட் இஸ் டெட்னு ஒன்று. காட் இஸ் டெட், காட் ரிமைன்ஸ் டெட், காட் வில் நாட் கம் பேக், he will continue to remain dead, we only killed him அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அந்த புக்கெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். அவர் பெரிய ஏத்திஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்தமா ஒரு ஏத்திஸ்ட், நம்ம ஃப்ராய்டு ஒரு ஏத்திஸ்ட், டார்வின் ஒரு ஏத்திஸ்ட், இவங்க எல்லாமே மெத்த படித்தவர்கள் கடவுள் வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா நீட்சேவும் இந்த மாதிரி இந்த புத்தகங்கள்லாம் நான் கல்லூரியில் படிச்சிருக்கேன். எச்ஏ ஹோமான் ஐ ஆம் ஹியூமன் அப்படின்னு ஒரு புக்கு, பியாண்ட் குட் அண்ட் ஈவில், நல்லதுக்கும் கெட்டதையும் தாண்டி அப்படின்னு ஒரு புக்கு. இது எல்லாமே
people will be able to decide their own destinies with God being dead, and I could see a brilliant future in the society அப்படிங்கிறாரு நீட்சே. கடவுள் இறந்து விட்டார், கடவுளை நாம் கொன்று விட்டோம், கடவுள் இறந்த நிலையிலேயே இருப்பார், அதனால மனிதர்கள்லாம் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே முடிவு செய்து கொள்வார்கள், உலகம் பிரமாதமா இருக்கும் அப்படின்னு 40 வயசுல சொன்னாரு நீட்சே. அதுக்கப்புறமா முன்னால் சொன்ன மாதிரி ரெய்னர் மரியா ரில்கே போயிட்ட பார்க்குறாங்க. அவருக்கு 20 வயசு, இவங்களுக்கு 36 வயசு. பட் தேவர் டுகெதர் ஃபார் அ லாங் டைம். அப்புறம் அதில் ஆட்டோபயோகிராஃபி எழுதுறாங்க இந்த ரெய்னர் மரியா கிட்ட, நான் உன்னுடைய மனைவியாக முன்னால் இருந்திருக்கிறேன், போன ஜென்மமெல்லாம் கிடையாது, இது உலகம் ஆரிஜின் சொல்றாங்கல்ல, பாக்டீரியா அமீபாலேருந்து வந்தது, அந்த மாதிரி காலகட்டங்களில் மனிதர்கள் உருவாகிய காலகட்டத்தில் நீ நானும் ஒன்னா இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு படுது அப்படின்னு சொல்றாங்க. எது இந்த குரங்கு ஸ்டேஜ்ல இருந்து சொல்றாங்க, இதுக்கு முந்தின ஜென்மம்லாம் சொல்ல வரல. அதுல அந்த மாதிரி நாம இருந்திருக்கிறோம், அதனால நீ நானும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் ரெய்னருக்கு ரஷ்யன் கற்றுக் கொடுக்குறாங்க, ரஷ்ய இலக்கியங்கள் முழுவதையும் அறிமுகப்படுத்துறாங்க. ரெய்னருக்கு அட்வைசர், கான்ஃபிடென்ட் அண்ட் மியூஸுமாங்க. மியூஸ்னா நீ என்னென்னலாம் எழுதுறியோ அதெல்லாம் எங்கிட்ட சொல்லு, கலந்து பேசும் சவுண்டிங் போர்டுன்னு சொல்லுவாங்க. அது ஃப்ராய்டுக்கு சவுண்டிங் போர்டு வந்து ஒன்று வீட்லேயே சிஸ்டர் இன்லா மின்னான்னு இருந்தாங்க, மனைவியோட தங்கை கூடவே இருந்தாங்க, அவங்க வாழ்நாள் புறாவுமே கூடவே அங்கேயே இருந்தாங்க, மின்னான்னு பேரு, அவங்க ஒரு சவுண்டிங் போர்டு. கடைசி பெண் அன்னா ஃப்ராய்டுன்னு பேரு, அவ இன்னொரு சவுண்டிங் போர்டு. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, இது மின்னா வாயை திறக்க மாட்டாங்க, வெளியில அவங்க பேரே வராது, எந்த புத்தகம் எழுதல, மீட்டிங் போக மாட்டாங்க. அன்னா ஃப்ராய்டு புக் எழுதுவாங்க, அன்னா ஃப்ராய்டு எழுதுனதெல்லாம் மாத்தி எழுதுவாங்க. இந்த கூட்டுதல் பெருக்குதல் சொல்லுவாங்க இல்லையா, வளர்த்தல், அந்த வேலையெல்லாம் ஃப்ராய்ட் சொன்னதெல்லாம் டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு ஃப்ராய்ட் சொன்னதை இன்னும் அதிகப்படியா பெருக்கி வளர்த்தது ஆனா ஃப்ராய்டு. குழந்தைகளுக்கு சைக்கோ அனாலிசிஸ்னு கொண்டு போனதும் டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை இன்னமும் வளர்த்தது. இந்த ஏரியாலாம் ஃப்ராய்டு இறந்ததுக்கு அப்புறமா நிறைய காரியங்கள் பண்ணது ஆனா ஃப்ராய்டு. ஆனா ஃப்ராய்டு வாஸ் நோன் அவுட் சைட், Binna was not known outside, but both the ladies were at home where they were helping Freud to talk about whatever he wanted to talk about. அது சவுண்டிங் போர்டுன்னுட்டு டிஸ்கஷன் கலந்து ஆலோசிப்பார். வீட்டில் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொன்னா ரெண்டு பேரும் அவங்க கூட சேர்ந்து ஆமான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணலாமேன்னு சொல்லுவாங்க, ஐடியா கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம லூ ஆண்ட்ரியா வந்து நம்ம ரெய்னர் ரில்குக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா திருமணம் பண்ணிக்கிறாங்க ஆண்ட்ரியாஸ் அப்படின்னு, கால் ஆண்ட்ரியாஸ் அப்படின்னுட்டு, ஃப்ரெட்ரிக் கால் ஆண்ட்ரியாஸ் பொது பேரு. ஃப்ரெட்ரிக் கால் ஆண்ட்ரியாஸ்னா அவர் ஒரு அறிவாளி, அவர் லிங்குவிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, மொழி சம்பந்தப்பட்டது, ஃபிலாலஜிம்பாங்க, அந்த ஏரியாவில் மிகப்பெரிய அறிஞர். திருமணம் பண்ணிக்கிறாங்க, திருமணம் பண்ணி ஒன்னா இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியுது இந்த பொண்ணு இப்படித்தான் இருப்பா, ஊர்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட தான் இருப்பா அப்படின்னு அவருக்கு தெரியுது. அவர் சரின்னு விட்டுறாரு, அவரு கேள்வி எல்லாம் கேட்கல, சண்டை எல்லாம் போடல. They remained together for about 40-45 years, married together. In the meantime, she has had a lot of friends and she was living with all these people also. 1911ல சைக்கோ அனாலிசிஸ் 3வது கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸ்ல லூ ஆண்ட்ரியாஸ் ஃப்ராய்டை முதல் தடவையா மீட் பண்றாங்க. அண்ட் இது ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் அப்படின்னு ஒரு காசிப் இருக்குது, அதுக்கும் சரியான விளக்கங்கள் நமக்கு தெரியாது. ஃப்ராய்டு ஆனால் சொல்லுவாங்க ஹைலி ரேடிக்கல் இன்ஃபர்மேஷன் அபவுட் செக்ஸ் அண்ட் செக்ஸுவாலிட்டி, இதெல்லாம் இவரும் 100-150 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசின ஆள். 1853ல பிறந்தவர், 1900 ரேஞ்சில் ஏராளமாக செக்ஸை பற்றிய கருத்துக்கள் இவரும் 125-150 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசியிருக்கிறாரு. ஆனால் வீட்டில் ரொம்ப ஹைலி கன்சர்வேட்டிவ் ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா பம்பே பண்ணாத ஆள், எந்த கோளாறுலையும் மாட்டாத மனிதர், ரொம்ப ஹைலி கன்சர்வேட்டிவ் அப்படின்னு இவருக்கு உண்டு. கொள்கையெல்லாம் ரேடிக்கலா இருக்கும், ஆனா ஆளு கன்வென்ஷனலாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி ஒரு சில ஏரியா வர்ற போது இந்த மாதிரி நம்ம லூ ஆண்ட்ரியாஸோட ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. இதே மாதிரி சிஸ்டர் இன் லா மின்னாவோடையும் ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்க கூடும் அப்படின்னு இன்னொரு செய்தி இருக்குது. இதெல்லாம் சரியா, இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குதான்னு கேட்கக்கூடாது, கிடையாது. ஆச்சா. அண்ட் ஃப்ராய்டு சொல்றாரு இவளை பத்தி, நம்ம ஆண்ட்ரியாஸை பத்தி, சலோம் ஆண்ட்ரியாஸை பத்தி, ஷீ கமாண்ட்ஸ் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பீப்புள் சோ மச், ஷீ அண்டர்ஸ்டுட் பீப்புள் பெட்டர் தேன் த வே தே அண்டர்ஸ்டுட் தெம்செல்ஸ். மக்களுக்கு தங்களை பற்றி தெரியாததை விட இவ கொஞ்ச நேரம் பேசுனா அவங்கள பத்தி யாராலும் கண்டுபிடிச்சிடறா, அந்த அளவுக்கு இவ அறிவாளியாக இருக்கிறான்னு ஃப்ராய்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு.
அண்ட் மாற்றி மாற்றி அந்த காலத்தில் ஃப்ராய்டு ஏராளம் லெட்டர் எழுதுவார். யாருக்கு வேணா லெட்டர் எழுதினே இருப்பார். டெய்லி ஒரு நாளைக்கு 10 லெட்டருங்கிற மாதிரி, ஒரு வருஷத்துக்கு 3000 லெட்டர் எழுதுற மாதிரி அந்த ரேஞ்சில் 10,000 லெட்டர் இருக்குது அவர். எல்லாத்துக்கும் அதுக்கு கால் கஸ்டாவ், இவங்க ஆட்லர்னு ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் லெட்டர் எழுதுவார் அவர். அந்த லெட்டர் 2 நாள் கழிச்சு போகும், 4 நாள் கழிச்சு போகுமா இருக்கும் தெரியாது. ஆனால் லெட்டர் எழுதுறது ஃப்ராய்டுக்கு ரொம்ப பிடித்தமான வேலை. அதில் ஃப்ராய்டு ஏராளமான லெட்டர் நம்ம லூ ஆண்ட்ரியாஸ்க்கு எழுதியிருக்கிறாரு. லூ ஆண்ட்ரியாஸ் திரும்ப எழுதியிருக்கிறாங்க. 2 பேரும் ஹைலி இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. 2 பேரும் ஒருவர் மதித்து அந்த மதிப்போட அந்த ரெஸ்பெக்டோட ஏராளமான கடிதங்கள் இருவரும் எழுதியிருக்கிறார்கள். லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப் ஹேட். அப்புறம் இன்டெலெக்சுவல் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் லூ ஆண்ட்ரியாஸுக்கு. அப்புறம் விக்டர் டாஸ்க்னு முதல்ல சொன்னேன் இல்லையா, TAUSK, விக்டர் டாஸ்க்னு ஒரு பையன், சின்ன பையன், ஒரு 20 வயசு சின்ன பையன். அந்த பையனையும் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவங்களுக்கும் இவங்க மென்டார் மாதிரி இருக்கிறாங்க. சைக்கோ அனாலிசிஸ் கற்றுக் கொடுக்குறாங்க. அவர் சைக்கோ அனாலிஸ்டாக மாறுகிறார். அப்புறம் அவர் ஒரு புக் எழுதுறாரு, இன்ஃப்ளூயன்சிங் மெஷின் இன் ஸ்கிசோஃப்ரீனியா அப்படின்னுட்டு. சிம்பாலிக்காக இந்த மனநல கோளாறுன்னு சொல்லுவோம், மனப்பிறழ்வுன்னு சொல்லுவோம் ஸ்கிசோஃப்ரீனியா. ஏன்னா இது நார்மல் லாங்குவேஜ்ல இதை பைத்தியம்ங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏரியா. டிமென்ஷியா ப்ரிகாக்ஸ்னு முன்னால் ஒரு பேர் இருந்தது. ஸ்கிசோஃப்ரீனியா, அதுல அதை பற்றி ஒரு புக் எழுதுறாரு. யாரு? நம்ம விக்டர் டாஸ்க் எழுதுறாரு. இவர் வந்து அதுக்கப்புறமா இதுக்கு சிம்பாலிக் மீனிங் இருக்குது, இந்தந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி மனநல கோளாறு அடுத்து வரும், அதுல இருந்து மனப்பிறழ்வு வரும், ஸ்கிசோஃப்ரீனியா வரும்னு ஒரு புக்கு தீசிஸ் அந்த காலத்தில் எழுதியிருக்காரு, ரொம்ப சின்ன பையனாவே. அதுக்கப்புறமா சின்ன பையனா இருக்கிறப்பவே 1919 he commits suicide and he dies. இதுக்கு இவர் படித்த படிப்போ இல்லை இந்த சைக்கோ அனாலிசிஸோ, இந்த கூட இருந்த நண்பர்கள் சைக்கோ அனாலிசிஸ் டீமோ, இல்லை நம்ம லூ ஆண்ட்ரியோஸோ, இவங்கெல்லாம் கூட காரணமாக இருந்திருக்க கூடும் அப்படின்னு பேசுறாங்க. தெரியாது. ஒரு ஆள் சைக்கோ அனாலிசிஸ் படிச்சாரு, மனப்பிறவை பத்தி பேப்பர்லாம் எழுதினாரு, ரொம்ப பெரிய அறிவாளியாக இருந்தார். நம்ம லூ ஆண்ட்ரியாஸோட ஃப்ரெண்டாக இருந்தாரு. லூ ஆண்ட்ரியாஸ் வளர்த்தாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல மிகப்பெரிய டிப்ரெஷனுக்குள்ள போய் he commits suicide. Lou was forming deep emotional and intellectual connectivity with non-conventional sense with all the men. அதாவது இந்த ஆல் த மென்னா இந்த இன்டெலெக்சுவல் ரேஞ்ச் ஆஃப் மென் அவங்களோட. அதனால அந்த மாதிரி வர்ற போது இது. ஆனால் நம்ம TLR ரேப்போன்னு ஒன்று சொல்லுவோம், RAPO ரேப்போ அப்படின்னு ஒரு கேம் ஒன்று இருக்குது டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்ல. இந்த பெண்ணோட வேலையை ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளையும் வாடா வாடா வாடான்னு கூப்பிடுறது. அதை கண்ணால, பாடி லாங்குவேஜில், கையில, சைகையில, பேச்சுல, எழுத்துல, ஏதோ ஒரு விதத்துல இவ தான் ஊர்ல இருக்கிற ஆம்பளை எல்லாம் கூப்பிடுவான். அவன் சார் தான் கூப்பிடுறான்னுட்டு அந்த ஆளும் மயங்கி போய் கூட பக்கத்துல வந்த உடனே ஐயோ என்னை பத்தி நீ என்ன நினைச்ச கூக்குரல் போட்டு அவனை அவமானப்படுத்தி சபையில வெட்கப்பட வச்சு அவனை ஒண்ணு இல்லாம உருப்பட விடாம பண்ணிடுவாங்க. இது வந்து ரேப்போன்னு ஒரு கேம். She only attracted them, she only seduced them, and the moment these people fall for the seduction and then they come closer, that's the time she creates a scenario. ஒரு பெருசா ஒரு சீனை கிரியேட் பண்ணி ஒரு ஆட்டம் போட்டு ஒரு கூக்குரல் போட்டு, யாரை பத்தி என்ன நினைச்ச, நீ இவ்வளவு மோசமான ஆளா இருப்ப நான் நினைக்கல, நீ இப்படிலாமா அப்படின்னு சொல்லி சபையில அவங்க அவமானப்படுத்துறது. இது ஒரு கேம்னு சொல்லுவாரு டாக்டர் எரிக் பர்ன் டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் சப்ஜெக்ட்ல. அந்த செய்தியும் இதுவும் ஒன்று அல்ல. இவங்க வந்து காலங்காலமா கூட இருந்திருக்கிறாங்க, இன்டெலெக்சுவலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. வைட்டலான ஏரியா நான் சொன்னேன்ல, சைக்காலஜி, சைக்கோ அனாலிசிஸ், இல்லைன்னா ஃபீமேல் செக்ஷுவாலிட்டி, இல்லைன்னா ஈகோ அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்த பற்றியும் நாள் கணக்கில், வார கணக்கில், மாத கணக்கில் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சர்டன் ஏரியாவில் இது மாறுற போது வேணாம், இது வரைக்கும் தஸ் ஃபார் அண்ட் நோ ஃபர்தர்மாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆணை போட்டுக்கிறாங்களே தவிர இது ரேப்போ அல்ல. ஆணை அட்ராக்ட் பண்ணி வெறுப்பேற்றுறது அந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணல. she was an intellectual, she was moving with intellectuals. அதுக்கப்புறம் there was emotional connectivity, there was intellectual connectivity. அதுக்கப்புறம் ஃப்ராய்டு trusted, discussed, consulted her in very many topics. ஃப்ராய்டே லூ அண்ட் கிட்ட இந்த மாதிரி டாபிக் இப்படி நான் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷனும் கன்சல்டேஷனும் பண்ணியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு உங்க பெரிய ஆளு. அண்ட் சலம்ஸ் பிலாசபி ஆஃப் ஆட்டானமி அப்படிங்கிற போது செக்ஷுவல் டிசைர் இஸ் செகண்டரி டு இன்டெலெக்சுவல் பர்சியூட்ஸ். இன்டெலெக்சுவல் பர்சியூட் தேடுற போது இது இன்னெவிட்டபிளா கூட வருது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட் டு மீ, ஐ டிஸ்லைக் கன்வென்ஷனல் அட்டாச்மெண்ட்ஸ் டு பீப்புள் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம்
ஃபீமேல் டிசையர் அப்படின்னு பேசுற போது இவங்க பெண் சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கான மனநலம் சம்பந்தப்பட்ட எல்லா இடத்த பத்தியும் பேசுறாங்க. ஃபீமேல் சைக்கலாஜிக்கல் அண்ட் செக்ஷுவல் லைஃப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஹர் இன்சைட்ஸ் வேர் ஃபார் அஹெட் ஆஃப் ஹர் டைம். 19வது 20வது செஞ்சுரியிலேயே இவ்வளவு அதிகமாக சிந்திச்சிருக்கிறாங்க. And she says we need to have a shift in understanding female sexuality. A woman can be an independent intellectual also. And she need not have to be passive or subordinate in any household or any field of activity anywhere she is in the world. There are internal desires and external pressures. அவள் சில காரியங்கள் பண்ணணும்னு நினைக்கிறா, ஆனா அந்த சமுதாயம் நீ ஒரு பெண் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு லேபிள் குத்தி வச்சிருக்குது. அந்த சமுதாயம் சொல்ற லேபிளுக்குள்ள நீங்க இல்லைன்னா உங்களை அது மதிக்க மாட்டேன்னு சொல்லுது. உங்களுக்கு அது இசைவோ பர்மிஷனோ கொடுக்க மாட்டேங்குது. மீறி நீங்க வெளில வந்தீங்கன்னா உங்க கேரக்டர் அது கெடுக்குது. ராத்திரி 11 மணி 12 மணிக்கு ஒரு பொண்ணுக்கு ரோட்ல என்ன வேலை, ஹோட்டல்ல என்ன வேலை, மவுண்ட் ரோட்ல என்ன வேலை அப்படின்னு கேட்கறாங்க இல்ல. இதே ஒரு ஆண் செஞ்சுட்டு இருக்கிறான், கேட்க மாட்டேன்றாங்க. ஒரு பெண் சிகரெட் பிடிச்சா அது எப்படி ஐயோ இந்த மாதிரி எல்லாம் செய்யலாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கும்பல் ஒண்ணு இருக்குது. டெல்லியில இருந்து ஆரம்பிச்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கும்பல் என்ன சொல்லுன்னா, ஆண்கள் தண்ணி அடிச்சா தப்பு இல்லை, ஆண்கள் சிகரெட் பிடிச்சா தப்பு இல்லை, பெண்கள் செய்யக்கூடாது. இந்து மதத்துல அந்த மாதிரி செஞ்சா அது ரொம்ப பெரிய பாவம், நரகத்துல 6 மாசம் தலையில தொங்குவாங்க அந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. அந்த ஏரியா கேள்வி கேட்கிறா. இன்னும் முன்னால 100-125 வருஷத்துக்கு முன்னால இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறா. There are internal desires and external pressures and societal expectations also. There is always a conflict in the way in which a lady wants to live. அவ இயல்பாக தான் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறா, அதுக்கு இந்த சமுதாயம் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்குது, ஆண் பண்ண கேள்வியே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றான். Women are not to be compared to men. Men எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்து அதுல இருந்து கம்பேரிசன் எடுக்காது. ஒரு ஸ்டாண்டப் காமெடி கூட பார்த்தேன் எங்க வீட்டுல. நாங்க 2 பேர் ஆனா 3 சன்னும் பாரு. அவரு ஸ்டாண்டப் காமெடியில சொல்லுவாரு, I am the elder son and my brother is my younger son and there is always a person, our classmate living in the opposite house, he is called his comparison number. So I am the elder son, my brother is my younger son and the next door neighbor is our comparison. ஆனால் இந்த 3 சன்னுக்கு நடுவில் தான் நாங்கள் உயிர் வாழ்ந்துருக்கிறோம் அவர் கிண்டல் பண்ணுவாரு. அது மாதிரி இந்த இடத்துல பெண் கையில இருந்து எடுக்காது. பெண்ணை தனியா பாரு, பெண் சைக்காலஜின்னு தனியா பாரு, ஆணை தனியா பாரு, பார்த்து தொலை. ஆண் சைக்காலஜி வந்து பெண்ணை கொண்டு வந்து சேர்க்காதும்பாங்க. விமன் மஸ்ட் பி அண்டர்ஸ்டுட் இன் ஹர் ஓன் டேர்ம்ஸ். அவளாக சிந்திக்கிறாள், அவளை அவளாக பாரு, ஆண் எப்படி இருக்கிறாங்கன்னு இருந்து வராது அப்படிங்கிறாங்க. அப்புறமா செக்ஷுவல் ரிப்ரெஷன் இன் விமன் லீட்ஸ் டு மெனி சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் அண்ட் விமன். ஆண் செக்ஸை பத்தி பேசுறான், ஆனா பெண் பேசவே கூடாது, பெண் தெரிவிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. She was denied the opportunity for genuine self-fulfillment, genuine emotional expression of her own self. இது என்ன ஆகுதுன்னா அடக்கி வைக்கப்படுகிறது. எதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், ஃப்ராய்ட் சொல்வாருன்னுட்டு, எதெல்லாம் உள்ளுக்குள்ள அடக்கி வைக்கப்படுதோ ஒரு நாள் உடைத்து கொண்டு பீரிட்டு வெளியில வரும். Whatever emotion which is unfulfilled emotion or incomplete emotion, they tend to break through at most unfortunate times and in the ugliest ways அப்படிங்கிறது one of the famous quotes of Dr. Sigmund Freud. அந்த மாதிரி இவங்க சொல்றாங்க. அடக்கி வைக்கப்படுகிற போது இதெல்லாம் நியூரோசிஸ் ஆகவோ இல்லை ஆங்ஸைட்டியாகவோ வெளிப்படுகின்றன. அதனால பொண்ணு கத்துறா, அதனால சத்தம் போடுறா, அதனால கூக்குரல் இடுகிறாள், அதனால அவளால் அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறேன்னு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிறாள். Repression of female sexuality was a social cultural construct. இதை கல்ச்சர் உருவாக்கியது, பண்பாடு உருவாக்கியது, உங்களை சுற்றி இருக்கிற மதம், இந்த ரிலிஜன், ஆகமம், வேதம், சாஸ்திரம், புராணம் சொல்றோம் இல்லையா, இவைதான் உங்களை கட்டுப்படுத்துகின்றன. இயல்பா ஒரு பெண் பெண்ணா இருந்துட்டு போறா, இயல்பா ஒரு ஆண் ஆணா இருந்துட்டு போறான், ஆண் மாதிரி பெண்ணோ பெண் மாதிரி ஆணோ 2 பேரும் இருந்துட்டு போறாங்களே, இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம்ல. பெண் வேலைக்கு போனா அவ ரொம்ப கெட்டு போயிடுவான்னு நம்ம காஞ்சிபுரத்துல ஒரு மத தலைவர் ஒருத்தர் திருவாய் மலர்ந்து அருளி இருக்கிறாரு. ஏன்னா அவர் பெண் அப்படிதான் இருக்கணுங்கிறாங்க. இந்திரா காந்தி வந்து பார்க்க போது நீ வந்து விதவை கைம்பெண்ணு, உனக்கு கணவன் இல்லை, அதனால நீ வந்து என்ன ஆசிரமத்துக்குள்ள வந்து பார்க்க கூடாது, தண்ணிக்கு தோஷம் இல்லை, கிணத்துக்கு அந்த பக்கம் உட்காருன்னு சொன்னாரு. இதெல்லாம் மதத்தின் பேரால் செய்யப்படுகிற பெண்களை அவமானப்படுத்துகிற, கட்டுப்படுத்துகிற மிகவும் இழிவான, கேவலமான, மோசமான செயல்களாக இருக்கின்றன. இதை மத தலைவர்கள் ரொம்ப ஆழமையா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப கடந்த 10-12 ஆண்டுகளாக டெல்லியில தொடங்கி இந்தியா முழுவதும் பண்ணி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். இது நம்மளை பின்னோக்கி தான் எழுதிட்டு போறாங்களே தவிர யாரையும் வளர விடுற மாதிரி தெரிய மாட்டேங்குது.
So releasing this repression is crucial for a woman's psychological well-being. அவள் எந்தெந்த ஆசைகளெல்லாம் அவள் கட்டுப்படுத்துறாளோ, எதெல்லாம் அவள் வெளிப்படுத்தினா அவள் மோசமான பொம்பளை அப்படின்னு நீங்க முத்திர குத்துறீங்களோ, கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவாங்க. அவளுடைய காண்டக்டையே நாசம் பண்ணி அவளை ஆளே மோசமான பெண் அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா? அந்த மாதிரி கேரக்டர் அசாசினேஷன்லாம் நீங்க பண்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க ஒரு கம்பேரிசன்ல இருந்து வர்றீங்க, ஒரு வேத புத்தகத்துல இருந்து வர்றீங்க, ஒரு ரிலிஜியஸ் டெக்ஸ்ட்ல இருந்து வர்றீங்க, ஒரு ஏற்கனவே உருவாக்கப்பட்ட பண்பாடு, நாகரிகம், கல்ச்சரை பண்ணி நீங்களாக உருவாக்கி வைத்திருக்கிற வட்டங்களின் அடிப்படையில் வருகிறீர்கள். அது பெண்களுக்காக மட்டுமே போடப்பட்ட வட்டங்களாக இருக்கின்றன, ஆண்களுக்கு இல்லை. அது எல்லாத்தையும் உடைச்சா தான் அந்த பெண்ணு இயல்பாக சைக்கலாஜிக்கலாக வெல்பீயிங்காக இருக்க முடியும். ஏன்னா உள்ள இருந்து அவளுடைய தனிப்பட்ட ஆசைகள், அவளுடைய சிந்திக்கும் ஆற்றல், அவள் சில காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. எல்லாரும் பண்ற மாதிரி நானும் பண்றேனே அப்படின்னு சொல்லுது. எல்லாரும் சொல்ற போது ஆண்களாக இருக்கிறார்கள். ஏன்னா ஆண்கள் தான் வேட்டையாட போனா வெளியில இருக்கிற உலகம் அவனுக்கு தெரியுது. அதனால பெண்ணை சுருக்கி சுருக்கி வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறோம். இவ வெளிப்படுத்தணும்னு நினைக்கிற போது இந்த மாதிரி கல்ச்சரை கொண்டாந்து விட்டுறீங்க, நேரம் காலம்னு சொல்லிடுறீங்க, வாழ்க்கைன்னு சொல்லிடுறீங்க, பொறுப்புன்னு சொல்லிடுறீங்க. ஒரு பொம்பளை கெட்டு போனா அது ஐயோ அது பெரிய சரித்திரமாக மாறி விடுகிறது. ஆண் கெட்டு போனா அது ஒரு வரும் சாதா ஒரு சாப்டர் அத்தியாயமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி டயலாக் எல்லாம் நாம தான் பேசிட்டு இருக்கிறோம். அதனால ஃபீமேல் டிசைர் வாஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பிசிக்கல் கிராட்டிஃபிகேஷன். அது உடல் மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல. இட் இஸ் inextricably connected to emotional, intellectual well-being. And lady is intelligent, but lady is intelligent எப்படி வெளில தெரியும்? வெளியில வந்தா தானே, படிக்க விட்டா தானே. அதை படிக்கவும் விட மாட்டோம், மற்ற வேலையும் பார்க்க விட மாட்டோம். இது யுவல் நோவா ஹராரியை பத்தி நீங்க பேசும்போது சொல்லியிருப்பேன். அதுல இந்த உலகத்தை பத்தி சொல்றப்போ the world is not fairன்னு புக் எழுதுகிறாரு. உலகம் நியாயமாக நடக்கவே இல்லை, நியாயம் தர்மத்தின் அடிப்படையில் கிடையவே கிடையாது அப்படின்னு ஒரு புக் ஒன்று எழுதிக்கிறார். நான் இங்க பேசியிருக்கேன், நம்ம எம்ஐஎம்லயும் பேசியிருக்கிறேன். அதுலயும் சொல்லுவாங்க, பணக்கார பையன் ஏழை பையன் ரெண்டு பேர் யார் படிக்கலாம்? பணக்கார பையன் படிக்கலாம், ஏழை பையன் படிக்கக்கூடாது. அப்போ ஒரு பையனும் பொண்ணுங்கிறாங்க, யார் படிக்கலாங்க? பையன் படிக்கலாம், பொண்ணு படிக்கக்கூடாது. அது பணக்கார பெண்ணா இருந்தாலும் படிக்கக்கூடாது, ஏழை பொண்ணா இருந்தாலும் படிக்கக்கூடாது, பொண்ணு படிக்கக்கூடாது. இது உலகளாவிய அளவுல எல்லா மதங்களும் சொல்லுகின்றன, எல்லா நாடுகளும் சொல்லுகின்றன அப்படின்னு யுவல் நோவா ஹராரி சொல்லியிருக்கிறார். நான் இங்க பேசியும் இருக்கிறேன். அந்த மாதிரி பாக்குற போது இந்த பெண்ணுக்கு வந்து ஆத்தென்டிக்கா, ஜெனுவைனா, அவ விரும்புகிற மாதிரி, ஆசைப்படுகிற மாதிரி, அவ சிந்திக்கிற மாதிரி அவள் வாழ நாம விடுவதில்லை. she is not emotionally well connected or she doesn't feel secure in this society with people around. தெரிந்த மனிதர்களே இருக்கிறாங்க, அதுக்கு நடுவில் அவளுக்கு செக்யூரிட்டி ஃபீலிங் கிடைக்க மாட்டேங்குது. she feels insecure, இல்லைன்னா she feels inadequate, நான் சரியில்லை. அவளுடைய செல்ஃப் கான்செப்ட் அடி வாங்குது. Love was an essential part of sexual expression and social expression. இது அவளுக்கு கொடுக்கப்படவில்லை. So social structure, culture, societal expectations, norms, they play a powerful role in the lives of women. Women are supposed to suppress all her desires, that including emotional, sexual desires. This repression creates a split between her authentic self and the self that she depicts outside. அவள் மக்களுக்கு காட்டுகின்ற முகத்தையும் உள்ளுக்குள்ள விருப்பப்படுகிற முகத்துக்கும் நடுவில் ஏராளமான வேறுபாடுகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றான். Women needed more freedom to explore and express their own selves and desires without shame or without cultural expectations. சொசைட்டி என்ன பண்ணுதுங்கிறத விட்டுட்டு, ஐயோ நான் இந்த மாதிரி சொன்னா மக்கள் என்னை பத்தி என்ன நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு, அவள் she must feel the freedom to explore and express her own desires and aspirations. Unconscious desires of women are complex, multifaceted, influenced by repressed memories and societal conditioning. அவளுடைய ஆழ் மனதில் இருக்கிற டிசைர் எல்லாம் வந்து பல்வேறு சம்பந்தப்பட்டவை, பல பன்முகத்தன்மை வாய்ந்தவை அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிஃபேசட்டட், காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்ப்ளிகேட்டட், பட் தென் தே ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ரிப்ரெஸ்ட் மெமரிஸ், அடக்கி வைக்கப்படுகின்ற எண்ணங்களாலும் நினைவுகளாலும். சொசைட்டல் கண்டிஷனிங், இந்த சமுதாயம், கல்ச்சர், பண்பாடுங்கிற வேதம், ரிலிஜன்கிற அளவில் எதெல்லாம் உங்களுக்கெல்லாம் அடக்கி வைக்குதோ இதெல்லாம் வந்து அதுக்கு நடுவில் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று இருக்குது. Depends on how women look at everything depends on ultimately how a woman looks at herself and expresses her own desires. தன்னை எப்படி அவள் பார்க்கிறாள், அதுக்கப்புறமா அந்த சமுதாயத்தை அவள் எப்படி எதிர்கொள்கிறாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்கிறது அப்படின்ட்டு இதெல்லாம் 125-150 வருஷத்துக்கு முன்னால இந்த பெண்மணி பேசி இருக்கிறாள். புரியுதா? அதனால மிக அற்புதமான மகா இன்டெலிஜென்ட் லேடி, ஏராளமான புரட்சிகரமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். பெண்களுக்காக ஏராளமான காரியங்கள் சொல்லியிருக்கிறார்.
இன்னைக்கு நான் வந்து 1991 நான் ஆடியோ கேசட் போடுறேன், இம்ப்ரூவிங் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ்னுட்டு. ஓவர் கமிங் ஸ்லீப்லெஸ்னஸ் 1, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் 1, ஆர்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் 1, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் 4 ஆடியோ கேசட் போட்டேன். 25 ரூபா, 25-50 ரூபா ரேஞ்சுன்னு நினைக்கிறேன். காந்தி கண்ணாசன் நானுமா ஆடியோ கேசட் ரிலீஸ் பண்ணோம். அப்போ போடுறப்பே 92ல என்ன கேள்வி கேட்குறாங்க, இந்த கேசட்லாம் எப்படி விற்கும், மக்கள் வாங்குவாங்களா அப்படின்னு என்ன கேள்வி கேட்டாங்க. நான் பண்ணதே ஒரு புரட்சின்னு வச்சுக்கோங்களேன். 92ல சென்னையில முதல் தடையா ஒருத்தன் ஆடியோ கேசட்டு இந்த டாபிக்ல போடுறாங்கிறதே புரட்சி. இவன் அதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னால பெண்களை பற்றி, பெண்ணுடைய செக்ஷுவாலிட்டியை பத்தி இவ பேசியிருக்கிறான்னா எவ்வளவு பெரிய புரட்சி பண்ணியிருப்பா இந்த லூ ஆண்ட்ரியா சலோம். We must salute her, we must respect her, and she must be made known to other people. என்னால முடிந்தது இந்த குறைந்த கொஞ்சம் பேருக்கு சொல்லியிருக்கிறேன். டிஜிட்டலா போட்டா மற்றவங்க பார்க்கட்டும். நன்றி, நிறைவு செய்கிறேன். சூப்பர், கைதட்டலாம். எல்லாரும் பேரையும் கைதட்டலாம், சீக்கிரம் முடிஞ்சிச்சு. தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பர்சனாலிட்டி தான், பெருசா தெரியாத பர்சனாலிட்டி, தெரிஞ்சுக்க வேண்டிய பர்சனாலிட்டி. அது ஒரு ரஷ்யன் சைக்காட்ரிஸ்ட். அவங்க வந்து ஒரு கரேஜியஸ் உமன்ற மாதிரி தெரியுது. ஒரு டிசிஷன் மேக்கிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. என்ன டிசிஷன் நான் எடுக்கணும் அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. எது எனக்கு வேணும், எது எனக்கு வேண்டான்றதுல, நீ எவ்வளவு நாள் என் கூட இருந்தாலும் எனக்கு என்ன வேணும், என்ன கூட என்ன வேண்டான்றதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அருமை, குட் பர்சனாலிட்டி, தெரிஞ்சுக்கணும். மகிழ்ச்சி, நன்றி, பார்ப்போம். சிவகுமார் சார் பேசுங்க. சார் சூப்பரா பேசிருக்கீங்க சார். என்ன சொல்றதுன்னே தெரியல சார். பெண்களை பத்தி அவ்வளவு பிரமாதம் சொல்றீங்க. இன்னும் அப்படிதான் சார் நம்ம இருக்கிறோம். நான் என்னுடைய 36 வருஷம் சர்வீஸ்ல சார், கலகலப்பா பேசுற பெண்களை கண்டாலே இந்த ஆண்களுக்கு எரியும் சார். அதுவும் கலகலப்பா பேசுற ஒரு பெண் இன்னும் ஒரு ஆணை ஒரு துணையா வச்சுக்கிட்டா, அவளோட மேரேஜே குடும்பம் இருக்கும். ஆபீஸ்ல நமக்கு கெத்த ஒரு ஆள் வேணுன்னு ஒரு ஆண் நண்பர் வச்சுட்டா, இன்னும் அந்த பெண்களை பத்தி மோசமா தான் பேசியிருக்கோம். எல்லாருமே பேசியிருக்கோம். அதனால என்ன ஆச்சுனாக்கா, அந்த பெண்ணுடைய குடும்ப வாழ்க்கையே சரியில்லை, அவனுக்கு கிடைச்ச ஆண் நண்பருடைய வாழ்க்கையே சரியில்லை. இதுதான் நான் என்னுடைய சர்வீஸ்ல நான் பார்த்தேன் சார். அதை விட்டுருங்க, சமூகத்திலே நான் பார்த்திருக்கேன் சார். எங்க ஊருக்கு பக்கத்துல திருமணம் ஆகி கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதனால புருஷன் எடுத்து பிரிஞ்ச பொண்ணு வாழ்க்கையை பத்தி கேவலமா தான் பேசுனாங்க. கேவலமா தான் பேசி அது அந்த பெண்ணுடைய வாழ்க்கை ஒரு மாதிரியே தான் போச்சுங்க. இப்பவும் நாங்க பாக்குறோங்க, ஒரு பெண் 4-5 பெண்களோட சிரிச்சு, ஒரு பெண் 4-5 ஆண் நண்பர்களோட பேசி சிரிக்கிறதுனாலே எல்லா ஜனங்களுக்கும் எரியுது சார், எரியுது. பாக்குறேன் நான். இது உருப்பிடுமான்னு கேக்குறாங்க சார். அது ஆக்சுவலா பார்க்க போனா உருப்பிடுறது இல்லை. உண்மையிலேயே டு பி பிராங்க், அப்படி பேசுற பெண்கள் நான் கண்முன்னாலே பார்த்தோம், உருப்பிடல. அவங்க வாழ்க்கை சரியா அமையதான் எதார்த்தம். இது நான் என் அனுபவத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பெண்கள் ஆண் நண்பரோடு பழகுறதுனால கிடைக்கக்கூடிய என்னுடைய அனுபவம் சார் இது. ஆனா அந்த அம்மா அப்பவே பேசியிருக்காங்க, பல ஆண் நண்பரோடு இருந்திருக்காங்க, போயிருக்காங்க, நிறைய எழுதியிருக்காங்கன்றப்போ பிரமாதமா, அதிசயம் தான் சார். பிரமாதம், சூப்பர் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ. கல்யாணியோட பேசுறீங்களா? வணக்கம் சார். ஆக்சுவலா ரொம்ப சைக்காலஜில நிறைய பேரை கேட்டுட்டே இருந்துட்டு இப்போ ஒரு லேடிய பத்தி கேக்குறது ரொம்ப நல்லா இருந்தது சார். ஆக்சுவலா இன்னொரு இது என்னன்னா, நீங்க சொல்லுவீங்கல்ல இந்த மாதிரி அந்த காலத்துல பேசுனாங்கன்னா பனிஷ் பண்ணுவாங்கன்னு. she was not punished for anything சார். this type of open talk அது எல்லாம் சமுதாயத்துல இருக்குதான் செய்யும். இல்ல சார், இல்ல இப்ப நம்ம வந்து நீங்க சம்டைம்ஸ் வந்து they have been punishedங்கற மாதிரி வரும்ல சார், அந்த மாதிரி எல்லாம் she did not face punishment எல்லாம் கிடையாது, பட் காசிப் இருக்கு தான் செஞ்சிச்சு. ஏராளமான ஆண்களோட இருக்காங்க. ஃப்ரெட்ரிக்கோட அது நீட்சேவோட தங்கச்சியே லெட்டர் எழுதி போட்டான். அதுதான் கேட்டேன் நான். அண்ணன் தள்ளி போயிட்டான், இவன் சரி கிடையாது அப்படின்னு லெட்டர் எழுதி போட்டான்ல. அந்த மாதிரி ஊர் முழுக்க பேசுறாங்க இவன் பல ஆண் நண்பர்களோட இருக்கிறாங்கன்னுட்டு. ஆனா இவ இருந்த அத்தனை ஆண் நண்பர்களும் ரேஞ்ச் 140 160 ஐக்கியூ ரேஞ்சிலே வர முடியாது. ஆமா, இது ஆக்சுவலா அந்த சிந்து பைரவியை ஞாபகப்படுத்துச்சு. நம்ம பாலச்சந்தர் வந்து அங்கங்க இந்த மாதிரியான கேரக்டர் எல்லாம் கொண்டு வந்து அப்படி நிறுத்துவாரு. கடைசியா வேற மாதிரி முடிப்பாருங்கிறது வேற விஷயம். ஆனா அவரு அந்த மாதிரிதான் ஹை லெவல் ஹை ஐக்கியூ இருக்கிறவங்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு லெவல்ல கொண்டு வந்து நிறுத்துவாரு. அது ஒரு தாகம் இருக்கதானே சார் செய்யும். அது இட்ஸ் ரியலி
அப்பார்ட் ஃப்ரம் தி பிசிக்கல் இது அந்த இன்டலெக்சுவல் நீடுங்கிறது ஒரு இது விஷயம் ஒண்ணு இருக்கு அது. அப்புறம் இப்போ பசங்க பேசுறது பொண்ணுங்க பேசுறதெல்லாம் இப்போ ஒண்ணுமே இல்லை சிவகுமார் சார். ஒண்ணும் இல்லம்மா நான் ஒண்ணும் இல்லை சொல்ல தப்பே இல்லை. ஆனா அவர்களுடைய பிற்கால வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாக இல்ல சார், நீங்க இல்லைன்றதான் அது வந்து அந்த காலத்துல வந்துங்க சார், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்க மிக்ஸ் பண்ணவே விடாத இருந்தோம் இல்லைங்களா. கேர்ள்ஸ் தனியா தான் இருப்பாங்க, பாய்ஸ் தனியா தான் இருப்பாங்க, அப்படியே இருந்துட்டு இருந்தது. இப்போ வந்து ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸஸ் அப்பெல்லாம் வந்து கிரேட் 5 வரைக்கும் செப்பரேட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமேல் தான் ஐ மீன் கிரேட் 5 வரைக்கும் ஒன்னா போட்டுட்டு 6க்கு மேல தே யூஸ் டு செப்பரேட் அந்த மாதிரியும் இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது. கேஜில இருந்து மேல போயிட்டே இருக்கும்போது லைக் நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஜெண்டராகவே பாக்குறது இல்லை இப்ப மக்கள். இட் ஹஸ் பிகம் அ வெரி காமன் ஜெண்டர். அதனால வந்து எல்லாரும் பேசி பழகிறது அப்படிங்கிறது இட் ஹஸ் பிகம் வெரி காமன் தான் எனக்கு தோணுது சார். லைக் வாட் ஐ எம் ஃபேசிங் ஆல்சோ வித் மை சில்ட்ரன் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் சில்ட்ரன் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். கிராமத்துல இன்னும் ப்ராப்ளம் இருக்கு. கிராமத்துலயுமே இப்போ ஒரு அளவு வெளி வராங்க சார். எல்லா இடத்துலயும் இல்ல, ஒரு சில இடத்துல இருக்கு, நிறைய இருக்கு. ஒரு சில இடத்துல சுமாரா இருக்கு. பட் நிறைய பேர் வெளியில வந்திருக்காங்க. இப்போ இன்னொரு ரீசன் வெளியே வர்றதுக்கு என்னன்னா சார், ஒண்ணு வந்து இந்த சினிமாக்கள். இந்த சினிமா வந்து நீங்க எங்க இருந்தாலும் இந்த பட்டி தொட்டி வரைக்கும் போய் ரீச் ஆயிருது. அதை வச்சுதான் மக்கள் நிறைய கத்துக்கிறாங்க. ஜாதி அதிகமா பேசுறாங்களோ அங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதுங்க. அது தெரியல சார். ஜாதின்னு பேசுற இடத்துல நிச்சயமா பிரச்சனை இருக்கு. இந்த டிவி சீரியல்ஸ் இது எல்லாமே ஒரு விதத்துல நம்ம வந்து அதெல்லாம் கெடுதி அப்படின்னு நினைச்சா கூட இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொண்டு போய் பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துறது வந்து இந்த மாதிரியான தொடர்கள் படங்கள் இதுக்குதான் கொண்டு போய் சேர்த்துது. அதனால வந்து அதுலயும் பிளஸ் பாயிண்ட் இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். நல்லா இருந்தது சார், நான் நிறைய எழுதி வச்சிருக்கேன். இட்ஸ் வெரி நைஸ் ஒன். தேங்க்யூ. பெண்கள் ஆண்களை அட்ராக்ட் பண்ணி வெறுப்பேற்றுறதுன்றது சார் அது வந்து நாட் ஒன்லி ஃபார் தட் சார். இப்ப கூட வந்து அந்த டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் இப்பவும் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க சார். ஆபீஸ்ல இருந்து காலேஜ்ல இருந்து எல்லா இடத்துலயுமே இருக்கிறாங்க. ஒரு டைப் ஆஃப் வந்து அது நிறைய பேர் இருக்காங்க சார், இல்லன்னு சொல்ல முடியாது. கல்யாணம் ஆன நண்பர்கள் கொஞ்சம் வெறுப்பேற்றுறாங்க சார். கல்யாணம் ஆனது ஆகலன்னா இந்த தடவை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். வெறுப்பு ஏத்தணும்னு நினைச்சிட்டாக்க எப்படி வேணாலும் பண்ணுவாங்க சார். தேங்க்யூ சார். சார் ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். ஒரு புக்கை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. ஆனா அந்த காலத்திலேயே 1800கள்லயே இந்த மாதிரி ஒருத்தவங்க இருந்திருக்கிறாங்க, இப்படி ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க, நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னும் போது எனக்கு வந்து பிரமிப்பா தான் சார் இருக்குது. ரொம்ப அருமையா இருந்தது. இப்ப இத மாதிரி கேரக்டர் தான் நம்ம பாலச்சந்தர் வந்து அவளப்படித்தான் அப்படின்ற ஒரு படம் எல்லாம் எடுத்தார்ல சார். அது ஒரு சைக்காலஜி சப்ஜெக்ட் மாதிரி தானே சார் இருக்கும். நீங்க பாத்திருக்கீங்களா அந்த படம்? அவள் அப்படித்தான் படம். ஐயோ, ரஜினிகாந்த் கமலஹாசன். அது 1970 புரட்சி. அது 75. அதுதான் சார். நிறைய ஜெயகாந்தன் வந்து இந்த மாதிரி நிறைய கதைகள் எழுதியிருக்காரு தானே சார். தைரியமா வந்து இந்த மாதிரி கதைகள் வரும். அதுக்கப்புறமா இன்னும் அதோட செக்வல் 2 நாவல் வரும். ஆமா சார், அந்த மாதிரி நிறைய கதைகள் எழுதியிருக்கிறாங்க. ஆனாலும் இன்னமும் மாற வேண்டியதான் சார் இருக்குது. அதுதான் சார், இன்னமும் மாறாததா இருக்குது 21ஆம் நூற்றாண்டுலயும். ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். எனக்கு வந்து ஒரு புக்கை படிச்ச மாதிரியான ஒரு திருப்தி இருந்ததுங்க சார். அருமை சார். படிச்சப்பவே பார்த்தேன், இவ்வளவு அறிவாளியா இந்த பொண்ணு இருக்கிறாங்க, நம்ம பேசி ஆகணும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பேச, நிறைய லேடிஸ் வந்து ரொம்ப பிரில்லியண்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லைஃப் சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் சார் நிறைய இருக்குது. அவங்க ஃபேமிலி லைஃப் சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் சார் எங்க காதுல கேட்டு கேட்டு வளர்ந்துருக்கோம். புரிந்து கொள்ளக்கூடிய பார்ட்னர் கணவர் கிடைக்கணும். அதுதான் சார். அதுதான் ஒரு நாள் நான் லாங் பேக் அந்த ரெயின்போ பிளாட்ஸ்ல இருக்கிற போது என் வண்டியை ஸ்டார்ட் பண்றேன். எல்லாம் கால இருந்து 18 வீடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி யாரு 18 வீடு, நடுவில் ஒரு கிரவுண்டு, எல்லா வண்டியும் அங்கதான் பார்க் பண்ணிருப்போம். அத்தனை பேரும் 9 மணிக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆம்பளைங்க. என் வண்டியை ஸ்டார்ட் ஆகல. அதே நேரத்தில் எங்க மேல் வீட்டுக்காரர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் தனியா போறாரு, நான் ஒய்ஃபோட போனோம். நான் சொன்னேன், நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகல, நீங்க கூட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவரு என் ஒய்ஃப் உதைப்பாருன்னு போயிட்டார். இப்பெல்லாம் அதெல்லாம் இல்ல சார். இப்பெல்லாம் வந்து எல்லாருமே போறது, டபுள்ஸ் போறது, எல்லாரையும் கூட்டு போறது பைக்ல, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இப்ப இல்ல சார். அதெல்லாம் வந்து இந்த காலத்து
ஆம்பளை பசங்க வந்து கொஞ்சம் நல்ல பிராட் மைண்டடா தான் சார் திங்க் பண்றாங்க. ஆனா பொம்பளைங்க தான் இன்னும் சார் அது மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கல சார். நான் சொல்றேன் சார். குட். நடராஜ் சார் வாங்க. வணக்கம். வணக்கம். சொல்லுவாங்க இல்லையா, பாம்பின் காலை பாம்பறியும் என்று. அத மாதிரி இத இந்த புக்ஸ் எல்லாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் வெளிக்கொணர்ந்தது ஒரு பெண்ணுண்டா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மற்றது இந்த ஆணாதிக்கம்னு சொல்றாங்க இல்லையா, அது இவல்யூஷன் படி ஆண்கள் தான் வேட்டையாடினாங்க என்ற முறையில வந்தாலும் சமயம் என்பது வந்த போது சமமானது எடுக்காமல் வேற வேற என்ன எல்லாம் கொண்டு இருக்கிறாங்க. எங்கட இந்து விஷயத்துல சிவர் அவரே உடம்புல பாதிய பொண்ணு கொடுத்துட்டாராவே. அப்படி இருந்து கூட இவங்க எல்லாம் அதை விட்டுட்டு வேற என்ன எல்லாம் சட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப வருந்துறதுக்கு ஒரு விஷயம். மற்றது இன்னொரு ஜெனரல் ஒப்பீனியன் வந்து லேடிஸா சைல்ட் பேரிங் மெஷின்ஸ் என்ற ஒரு ஜெனரல் ஒப்பீனியன் ஒன்று ஆம்பளைக்குள்ள இருக்கு இல்லையா, அதுவும் இப்போ உடைச்சரிக்கணும். ஏன்னா இப்போ இங்கே வந்து குழந்தை பெற்றா பேட்டர்னிட்டி லீவ்னு அவங்களுக்கும் கொடுக்குறாங்க டு ஹெல்ப் அவுட் டு பிரிங் அப் த இன்ஃபன்ட் பேபி. ஸோ ஆனால் இந்த சமூகத்தில் ஆண்களை அடக்கிறதுக்கு சில பெண்கள் இருக்கிறாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ, இட்ஸ் சம்திங் டு டூ வித் யுவர் பர்சனாலிட்டின்னு தான் எனக்கு படுது. ஸோ ஜென்ரலாக நாங்கள் பெண்ணுங்க கொஞ்சம் அடங்கி இருந்தாலும் there are exceptional cases whether they are controlling the husband severely in a way. சமீபத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரியும் பார்த்தேன். அதில் ஐ டோன்ட் நோ இது என்ன மாதிரின்னு சொன்னால், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யார் டாமினன்ட்டோ அவருக்கு தக்க மாதிரி தான் மற்றவங்க அடங்குற போறாங்க இல்லையா, அதுதான் நடக்கிறது. ஆமா, பட் சில வீடுகள்ல நடக்குது. ஆனா ஆபீஸ்ல 10 ஆணுக்கு ஒரு லேடி ஆபீசர் வந்தாங்கன்னா இந்த 10 ஆணும் அந்த பொண்ணை ஏதாவது ஒரு வழி பண்ணிடலானுங்க. அதுவும் சரிதான், அதுவும் நடக்குது. இன்னும் இது எப்பதான் திருந்த போதோ அல்லது அதான் இந்த சமம் வரைக்குள்ள இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். மாறறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சார். என்னன்னா வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு கொடுக்குறாங்க இல்ல, ஏன்னு சொன்னா they feel they are losing their privilege என்னன்னு தெரியும். கிடைக்குதோ அது எந்த ஜெண்டரா இருந்தாலும் அவங்க டாமினேட் பண்றாங்க. இப்ப இந்த பார்லிமெண்ட்ல இப்ப இங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் 50-50 சொல்ல முடியாது, 60-40 என்ற விதத்துல வந்திருக்கிறாங்க. இந்தியாலயும் அப்படியா இப்ப பார்லிமெண்ட்ல எல்லாம் எம்எல்ஏன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பெர்சன்டேஜ்ல இருக்கிறாங்க? நீங்க ஒரு விஷயம் கணக்குக்கு 30-40-50-60 எல்லாம் கொடுத்தா கூட 50-40-50-50 கொடுத்தா கூட, பட் ட்ரீட்டிங் த வே நடத்துற முறைன்னு இருக்குது இல்லையா, அந்த நடத்துற முறையில பாத்தீங்கன்னா நிச்சயமா அந்த டாமினேஷன் இருக்கும். நிச்சயம் பேரு கூட சொல்லிக்கலாம், நாங்க 30-40 60-40 கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர, இது வந்து ரெண்டு பக்கத்துலயும் நடக்கும். இது ஒரு பக்கம் தான் நடக்கும் இல்ல, ரெண்டு பக்கத்துலயும். யாருக்கு நம்ம முழு சுதந்திரம் கொடுக்குறோமோ அந்த சுதந்திரம் அடுத்தவங்களை ஆளுமை பண்றதுக்கு தயாராயிடுது அப்படின்றதுதான் பார்க்கக்கூடிய ஒரு இயற்கையான உளவியலா தெரியுது. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்த்திருக்கேன் சார், லேடி ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்த்திருக்கேன். ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி ஹைலி ரேடிக்கல், ஹைலி இன்டெலிஜென்ட், ஹைலி கான்ட்ரவர்ஷியலா இருந்திருக்காங்க ஆரம்பத்துல. போக 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 அவங்களும் அடி வாங்குறாங்க. ஏதோ ஒரு விதத்துல அவங்க டாமினேட் பண்ண ஒரு அந்த பொலிட்டீஷியன்ஸோ மற்றவங்களோ எங்கேயோ அவங்கள அடக்கி ஒரு வழியா அமைதியாக்கிறாங்க. ஆரம்பத்துல வேகமா இருக்கிறாரு ஐஏஎஸ் அதிகாரி, பெண் அதிகாரி பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் 10-15 வருஷத்துக்கு அப்புறம் they also become நார்மல் உமன் மாதிரி தான் ஆயிடுறாங்க. அந்த அவங்க ஹைலி இன்டெலிஜென்ட், ஹைலி ரேடிக்கல்ன்றதெல்லாம் போயிடுது. ஒரு பீரியட் ஆகும் 10-20 இயர்ஸ் அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க இந்த சொசைட்டில போராட முடியாது, இந்த அரசியல்வாதிகள் போராட முடியாது, இந்த அதிகார வர்க்கத்தோடு போராட முடியாது நார்மல் ஆயிடுறாங்க. சார் அது ஜென்ஸுக்கும் தானே சார்? அது ஜென்ஸுமா அது லேடிஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கணும். ஜென்ஸ்னா அதை இப்படிதான் எல்லா பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒண்ணும் ஆகிடுறாங்களே. ஐஏஎஸ் அதிகாரிகள் பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒண்ணும் இல்லாம அடைக்கிறாங்களே, பார்த்துட்டு தானே இருக்கோம். நான் வேற மாதிரி சொல்றேன். பாப்பநாயகன் பட்டின்னு நினைக்கிறேன் பேரு, இப்ப நாட் வெரி ராங், அதுதான் சரியான பேரா இருக்க கூடும்.
அங்க வந்து அது தாழ்த்தப்பட்டவர்களுக்கான ஏரியா. அதுல வந்து கவுன்சிலர் தாழ்த்தப்பட்டவர் ஒருத்தர் வரணும். இதுக்கு ஒரு லேடிய எலெக்ட் பண்ணிடுறாங்க எஸ்சி எஸ்டின்னு. ஆனா இந்த வசந்த சாதி ஆள் தான் மேடையில டேபிள்ல உட்காருவாரு. இந்த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிறாங்கல்ல, அந்த அம்மா தரையில உட்காந்துருப்பாங்க. உட்காந்துருக்காங்க. அது இல்லைன்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ணி தப்புன்னு சொல்லி வந்து இது பண்ணி கேன்சல் பண்ணி திரும்ப எலெக்ஷன் வைன்னா எலெக்ஷன் வைக்க விடாம கெடுக்கிறாங்க. 2 வருஷம் 3 வருஷம் எலெக்ஷனே நடத்த முடியல. இன்னைக்கும் இருக்குது. இன்னைக்கும் இருக்கு. அதுதான் கொடுமை. பெண் மந்திரிகளும் பெண் பொலிட்டிக்கல் அவங்க தேர் நாட் ஏபிள் டு டாமினேட், தேர் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ். அவங்க பெரிய இன்டெலிஜென்டா இருந்தாலும் அவங்களுக்கு பின்னாடி யாராவது அவங்கள ஆண்டி படைச்சிட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடி யாராவது அவங்கள அதிகாரி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. முதல்ல நல்லா இருக்காங்க, போக போக மறுபடியும் இதுல ஜோதியில கலந்துடுறாங்க, நார்மல் ஆயிடுறாங்க. அமிதா மேடம் வாங்க. நம்ம சார் சொன்ன மாதிரி இது இவரோட காலம் மட்டும் கிடையாது, ஃப்ராய்டோட காலம் மட்டும் கிடையாது. காலங்காலமா அது என்னவோ அது பெண்கள் அப்படி எங்கேயோ ஒரு சில இடங்கள்ல தான் சார் பெண்களோட டாமினேஷன் இருக்கும். ஆனா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எங்கேயோ ஒரு இடங்கள்ல இருக்கிறத வச்சு பூரா டாமினேஷன் தான் நடக்குது. ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு மன்னர் கூட வேலை செய்யறவங்கிட்ட கேட்டாராம், எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு. எல்லாரும் 4 காசு வச்சுக்கிட்டு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னானா. அடுத்த நாள் அந்த 4 காசு அவங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு வர சொல்லிட்டாராம் ராஜா. அடுத்த நாள் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னோன்னா எல்லாரும் பிச்சைக்காரன் ஆயிட்டான்னு. அந்த மாதிரி எங்கேயோ இடங்கள்ல பெண்களோட டாமினேஷன் இருக்கு அப்படிங்கறதுனால எல்லா இடங்கள்லயும் பெண்களோட டாமினேஷன் தான் அப்படின்னு பேசுறதுங்கிறது ஒரு பொதுப்படையான ஒரு பேச்சாதான் மாறி போயிருக்கு. அததான் நம்ம நிறைய வாட்ஸ்அப்லயும் அதுலயும் இதுலயும் பாக்குறோம். ஆனா அந்த காலங்கள்ல இருந்து அடிமைப்பட்டு, ஏன் சார் இன்னைக்கு கூட நம்ம சொல்றோமே, சீனக்காரவங்க பெண்களோட காலை இறுக்கமா கட்டி அந்த பாதத்தை சின்னதாவே வச்சிருந்தாங்க அப்படின்னு. நம்ம பெண்கள் தினம் கொண்டாடின அந்த ரோசா அந்த அம்மாவை பார்த்தோம். ஒரு கூலிக்கார அம்மா வெள்ளைக்காரன் எந்திரின்னா எந்திரிச்சுதான் ஆகணுங்கிற நிலைமை. இன்னைக்கும் அமெரிக்காவில ஒரு பெண் அதிபரா வர முடியாத ஒரு நிலைமை. அப்படின்னா உலகம் பூரா என்ன சார் பெரிய முன்னேற்றம் வந்துட்டுதுன்னு நம்ம பேசுறோம். இன்னைக்கும் இவ்வளவு பெரிய நாடு நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில ஒரு பெண் வர முடியல அப்படின்னா என்ன நம்ம வந்துட்டோம்? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க சார். எங்கேயோ சில இடங்கள்ல பெண்கள் பொங்கிட்டாங்க, தாங்க முடியல அவங்களுக்கு. காலங்காலமா இருந்ததை தாங்க முடியாம பிச்சுக்கிட்டு வரணும்னு வராங்க. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் வருதே தவிர, ஆனா பெண்கள் அறிவாளிகளா குடும்பத்துல கூட இருக்க முடியாது சார். கொஞ்சம் அறிவாளியா இருந்தா எப்படி மட்டம் தட்டலான்னு மட்டம் தட்டி அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ உருவாக்கி அவங்கள வெளியிலேயே பேச முடியாம பண்ணி அப்படிதான் சார் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா ஒரு பண்பாடு கலாச்சாரத்துல கொண்டாந்து வச்சுட்டாங்க. பொம்பளைன்னா காலையில எழுந்திருக்கணும், பொம்பளை தான் சமைக்கணும், பொம்பளை தான் அடுப்புகிட்ட போனாதான் அடுப்பு எரியும், ஆம்பளை போனா எரியவே எரியாது, பொம்பளை விளக்கு ஏத்துனாதான் விளக்கு பத்தும், யாரு ஏத்துனாலும் 6 மணிக்கு அவதான் ஏத்தணும். ஆமா, இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சார் நான் நிறைய குடும்பங்கள்ல நான் பாக்குறேன். ரொம்ப படிச்ச பொண்ணா இருந்தா கூட கஷ்டப்படுற பொண்ணுங்களை நான் இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா சில இடங்கள்ல பெண்கள் ஆண்களை கேவலப்படுத்துறதையும் நான் பார்க்கதான் பாக்குறேன். ஏன்னா தன்னை விட ஆணை விட பெண் கொஞ்சம் சம்பாத்தியம் அதிகமாயிட்டா ரொம்ப கீழா நினைக்கிறது, படிப்புல அதிகமாயிட்டா ரொம்ப கீழா நினைக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப அடிமட்டத்துல கஷ்டப்படுத்துறதையும் பாக்குறோம். இந்த சமத்துவங்கிறது அறிவால வளர்ந்தால் ஒழிய இதை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க சார். அப்படிதான் இருக்குது. அதனாலதான் நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த அம்மா எல்லாத்த பத்தியும் பேசுறாங்க அப்படின்னா இன்னைக்கும் நம்ம எல்லாத்த பத்தியும் பேச முடியாது. பேச முடியாத ஒரு இடத்துலதான் நம்ம இருக்கோம். ஆண்கள் பேசுற அளவுக்கு பெண்கள் பேச முடியாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம பெண்கள் அடக்கப்பட்டு தான் இருக்காங்கங்கிறது உண்டுதான் சார். இன்னைக்கு எங்கேயோ வெளியில போனோம் அப்படின்னா ஆண்கள் அப்படியே சட்டையை உதறி போட்டுட்டு போயிடுவாங்க.
எத்தனை பெண்களால சார் அந்த மாதிரி உடனே போக முடியுது? எத்தனை இருக்குது. அதனால நீங்க சொல்றது அந்த அம்மா எழுதுனது சரிதான். நிறைய விதத்துல அவங்க யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். பெண்கள் ஆண்களுக்கு அறிவில் சளைத்தவர்கள் எல்லாம் எதுலையும் சளைத்தவர்கள் இல்லைங்கிறத சமுதாயம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுனாலே ரொம்ப சுமூகமான ஒரு உறவு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். நன்றி சார். நன்றி 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 மேடம். இன்னொன்னு சார், நம்ம கல்யாணி சொன்ன மாதிரி நாங்கள்லாம் கோ எஜுகேஷன்ல படிச்சதுதாம்மா 1ஆவதுல இருந்து. ஏன்னா எங்க காலத்திலேயே கோஎடெல்லாம் இருந்தது, தனியா செப்பரேட்டா. அது இந்த ஸ்கூல்ல இருக்கும், கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சோம்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சோம்னா கோ எஜுகேஷன். ஆமாண்ணா சார். பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சோம்னா தனித்தனியா. ஆமா, நாங்க பஞ்சாயத்து போர்டு ஸ்கூல்ல தான் நாங்கெல்லாம் படிச்சோம். அப்பெல்லாம் இந்த மாதிரி தனியார் பள்ளிகளே ரொம்ப கிடையவே கிடையாது. எங்கேயோ ஒண்ணு இருக்கும், அவ்வளவு தூரத்துக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. பக்கத்துல என்ன பள்ளிக்கூடம் இருக்கோ அங்க போய் படி அப்படின்னு அனுப்பிச்சிருவாங்க. அங்கதான் போய் படிப்போம். அப்படி நான்லாம் பஞ்சாயத்து போர்டு ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு தான் நான் எல்லாம் வந்தது. அந்த மாதிரி வரும்போது எங்களுக்கெல்லாம் கோயெடு தான். நான் வேலைக்கு போனது மாத்திரம்தான் அந்த பொம்பளை பள்ளிக்கூடமே தவிர, நான் கல்லூரி படிப்பு முடிச்சு பிஎட் புலவர் ட்ரைனிங் போனது, என்னோட பிஎட் எம்எட் எல்லாமே கோயெடு தான். இது மட்டும்தான் பெண்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளார நான் போனேன். மற்றதெல்லாம் அப்படிதான் நாங்க படிச்சோம். அந்த காலங்கள்ல அப்படி இருந்தது. கல்யாணி சொன்ன மாதிரி நம்ம இவங்க முத்துலட்சுமி அம்மையார் அவங்கள பத்தி நம்ம படிக்கும்போது, அவங்கள ஆண்களோட சமமா உட்கார வைக்க கூடாதுன்னு திரை போட்டு கட்டி தான் அவங்க படிச்சாங்க. அந்த திரைக்கு பின்னாலதான் அவங்க இருப்பாங்க. அவங்கள யாரும் பார்க்க கூடாது, அவங்களும் யாரும் பார்க்க கூடாது. அப்படிதான் அவங்க படிச்சாங்க. அது ஒரு காலத்துல இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் மாறுச்சு. ஆனா உண்டுதாங்க சார், இதெல்லாம் உண்டுதான். அமுதா மேடம் சொன்னாங்க ஆம்பளைங்க விளக்கு ஏத்துறது இல்லைன்ட்டு. தப்பி தவறி ஒரு ஆம்பளை போய் விளக்கு ஏத்து போனா எங்கன்னா ஒரு எண்ணெய் ஒழுங்கா ஊத்து தெரியுதா? கண்டிப்பா நாங்க ஏத்துறோம். இப்போ ஒழுங்கா ஊத்த கத்துக்கிட்டு ஏத்தணும். அத கீழே மேலையும் ஊத்துனா பின்ன எத்தனை பேர் இப்படி இருக்கிறீங்க யோசித்து பாருங்க. அதான் அத கரெக்டா ஊத்த தெரிஞ்சா அதெல்லாம் கிடையாது. நீங்க மட்டும் ஸ்டார்டிங்லயே கரெக்டா ஊத்திக்கிட்டீங்களா? எங்களதான் நீங்க பிறந்ததுல இருந்து எண்ணெய் ஊத்த தானே கத்து கொடுத்தீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சொல்றது இல்ல, பயங்கரமா சொல்லிடுவீங்க, நசுக்கிடுவீங்க, ஒரு வழி பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் எங்களை விடுறது இல்ல, நாங்க இது பண்றது இல்ல. ஒரு பாத்திரத்தை வைக்க தெரியுதா பாரு, தண்ணி வைக்க தெரியுதா பாரு, ரசம் வைக்க தெரியுதா பாரு, பேசிட்டு அவர் சொந்த கதை சோக கதை எல்லாம் கிடையாது. அது பரவலான ஆண்கள் கதை. நான் தோசை நான் போடுறேன், அது வட்டமா வராது. இவ்வளவு நேரம் அமுதாமா பேசணும் நாங்க கேட்டுட்டு இருந்தோம். அவங்க பேச ஆரம்பிச்சு உடனே எல்லாம் அப்படி தாவ அந்த தோசை வட்டமா வரமாட்டேங்குது. ஆனா சாப்பிட்டா சாப்பிடலாம் தானே, வேகுது தானே, அது ஏன் ரவுண்டா இருக்கணும்? ரொட்டி உருட்டினா அது ஒரு ஷேப்ல தான் இருக்கணும். மாறிடுச்சுன்னு வச்சுக்க கண்டிப்பா சார். இது கூட ஒரு படிமான அறிவு தான் சார். சப்பாத்தினா வட்டமா ஒரு படிமான அறிவு தான். இல்ல மேடம், அப்படி இல்ல. அதாவது நீங்க தொடர்ந்து செய்யும் போது ஒரு வேலையை ஒழுங்கா செய்யறீங்க. நாங்க தொடர்ந்து செஞ்சா நாங்களும் ஒரு வேலை செய்வோம். அது தொடர்ந்து செய்யறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு டிசைட் பண்ணிடுறீங்க. அப்புறம் நாங்க தான் செய்வோம்னு சொல்றீங்க. எங்களை தவிர விடுறதுன்னு சொல்றீங்க, விடுறது இல்லைன்னே சொல்றீங்க. இது எல்லாமே அதாவது இவங்களே எல்லாமே இழுத்து போட்டுக்குவாங்களாம், இவங்களே செய்வாங்களாம், நம்ம செஞ்சா ஒழுங்கா செய்ய மாட்டீங்க, உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் எங்களை தவிர நாங்க எதுவுமே செய்யறதுன்னு சொல்லுவாங்களாம். என்ன கதை மேடம் இதுல? நம்ம கார் ஓட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி லேடிஸ் கார் ஓட்ட போனாலும் இப்படிதான் ஜென்ஸ் சைட்ல இருந்து வருது. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நீங்க ஓட்டுறது கிடையாது, தைரியமா ஓட்டு யார் வேணாங்களா? இப்ப மட்டும் தைரியமா ஓட்டலையாம். எத்தனை லேடிஸ் ஓட்டுறாங்க தைரியமா? சார் எத்தனை லேடிஸ் எத்தனை ஜென்ஸ் தைரியமா தோசை ஊத்துறாங்க? எத்தனை ஜென்ஸ் கார் ஓட்ட தைரியம் இல்லாத கார் ஓட்ட இருக்கிறவங்க இருக்கிறாங்க தெரியுங்களா? சைக்கிள் கூட ஓட்ட தெரியாத ஜென்ஸ் இருக்கிறாங்க தெரியுமா சார்? இதுல லேடிஸ் வண்டி ஓட்டும் போது ரைட் சைடு காட்டிட்டு லெஃப்ட் ஓடிக்குது சார். அது
பாரு அதுக்கு நாங்க என்ன பண்ணுது உங்களோட அது மாதிரி ஒழுங்கா லைட்ட போடுறது இல்ல, உங்களோட நிலையை உங்களுக்கு ஒழுங்கா புரியுது. ட்ரைனிங் போறது இல்ல. அது வந்து கொஞ்சம் கத்துக்கிட்ட உடனே சும்மா உச்சத்துல ஓட்டுற மாதிரி சும்மா டர்ன்னு போகுது. யார் மேல விட்டு அடிச்சாலும் கவலை கிடையாது. போறவங்க தான் ஒதுங்கி போகணும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணவும் பண்றாங்க சார் அவங்க. மேடம் கரெக்ட் மேடம், நீங்க இப்பதான் கரெக்டா சொல்லிக்கிறீங்க மேடம். பாக்குறாங்க வண்டி 40ல போகுது, 2 காலம் வெளியில நிக்குது. ஏன்னா அது திருப்புவாங்களா கீழே வைப்பாங்களா? ஆமா அமுதாமா வணக்கம். போ. அமுதாமா வணக்கம். உங்களை நம்பி களத்துல எல்லாம் இறங்கவே முடியாதுமா. வணக்கம் வணக்கம் வணக்கம். இல்ல நீங்க ரோட்ல வண்டியில ஓட்டும் போது சார், நமக்கு முன்னாடி ஓட்டுறது லேடிஸ் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆமா ஆமா அது நம்மள வச்சு செய்வாங்க பாருங்க, அப்படி செய்வாங்க. இப்படிதான் என் கண் எதிர்க்க 2 பசங்க, நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், குந்தமேலி ரோட்ல நல்லா ஃபாஸ்டா வந்து அந்த டிவைடர்ல ஏத்தி விழுந்து அடிபட்டாங்க, செம்ம அடிபட்டாங்க. அவ்வளவு ஃபாஸ்ட். அதெல்லாம் நிறைய இருக்கு. வேணாம் நீங்க பேசுறது பிரேக் அமுக்குறதா நினைச்சு ஆக்சிலரேட்டர் அமைக்கின்னு இருப்பாங்க. கரெக்ட் கரெக்ட் நான் கரெக்ட். சொல்றது டூ வீலர், நான் சொல்றது டூ வீலர். தம்பி நான் அந்த மாதிரி கத்துக்கிட்டப்போ ஆரம்பத்துல நான் கத்துக்கிட்டேன், 2 வீலர் கத்துக்கிட்டேன். எப்பன்னா இது வேலைக்கு போன பிறகு கத்துக்கிட்டேன். 99க்கு அப்புறம் கத்துக்கிட்டேன் நான் வந்து 2 வீலர் ஓட்டுறதுக்காக. கத்துக்கிட்டு பிரேக் அமுக்குறேன்னு ஆக்சிலேட்டரை பிடிச்சேன் பாருங்க, வண்டி ஒரு பக்கம் போச்சு. நான் ஒரு நின்றுட்டு இருந்த லாரிக்கும் கீழே போனேன். அவரு பயந்தே போயிட்டாரு. நல்ல காலம் ஓடுற லாரிக்கும் கீழே போயிருந்தீங்கன்னா நாங்க என்ன மேடம் பண்ணிருப்போம். அப்படியே கை எல்லாம் அப்படியே சிராச்சு வந்து திரும்ப ஓட்ட கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஓட்டிட்டு போனேன்னு வைங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்னு கத்துக்கும் போதும் அப்படிதான் சார். கார் என்ன சார் இப்பயாவது நிறுத்திட்டீங்களா இல்லையான்னு கேட்டேன். நிறுத்திட்டேன். கார் கத்துக்க போறேன், கார் ஓட்ட போறேன்னு ஓட்டி கொண்டு போய் ஒரு போஸ்ட்ல அடிச்சு அந்த பேனட்டை அப்படியே மேல தூக்குச்சு சார். அதுவா நின்னுது, என்னால நிறுத்தலாம் முடியல. எல்லாரும் மாமாவுக்கு ஒரு கை தட்டுங்க. ஆனா மாமாவும் காருக்குள்ள உட்கார்ந்துருந்தாங்க, பாத்துக்கங்க. உயிரை பணம் வச்சிருக்காரு. ஆறாங்க தனியா என்னெல்லாம் போல மீனுகிறாரு யாருக்கு தெரியும். அடிச்சு சார் அந்த காரு ரிப்பேரை கொண்டு போனோம்னு அந்த ஆள் கேக்குறாரு, இது என்னங்க கரெக்டா சரியா ஆஃப்ல வச்சு அடிச்சிருக்கீங்களா, எங்க போய் அடிச்சீங்க? அதான் நான் சொல்லியிருக்கிறேன்ல, கார் எத்தனை லேடி போறாங்க திருப்பி வர்றாங்க, வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாங்களாம், காரு கார்பரேட்டர்ல தண்ணி வந்துடுச்சு ஆனாலும் நின்றுச்சுன்னு. சரி கார் எங்க இருக்குது, என்ன ஸ்விம்மிங் பூல் உள்ளதான் சார். மத்தவங்க எல்லாம் வெயிட்டிங். சரி வாங்க செல்வா பேசட்டும். செல்வா பேசு. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க 2 பேர் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எப்பவும் போல டீட்டெயிலாக சொன்னீங்க. பட் எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன தோணுச்சுன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண ஹியூமனிஸ்ட் சைக்காலஜி, ரேஷனல் திங்கிங் இதுலலாம் வந்து சப்ஜெக்ட் நிறைய இருந்தது. இதுல வந்து ஸ்டோரி, அதாவது அவங்கள பற்றின பயோகிராஃபிக்கல், அவங்களுடைய growth, அவங்க என்ன பண்ணாங்க, மேபி அதுவே சப்ஜெக்டா இருக்கலாம். ஏன்னா இங்க நம்ம இப்போ ஃபெமினிசம் பத்தி பேசுறதால அதுவே சப்ஜெக்டா இருக்கலாம். அதனால அப்படி எடுத்துக்கிறேன் நான். மற்றபடி இவங்க என்ன பண்ணாங்க, நான் இப்போ நெட்ல சர்ச் பண்ணும்போது இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சைக்கோ அனலிஸ்டாக இவங்க சலோமி இருந்திருக்கிறாங்க. அப்போ ரஷ்யா பேஸில் அந்த டைமில் இப்படி இதெல்லாம் பெரிய விஷயம். 1861 to 1937 அவங்களுடைய டைம். அந்த டைமில் ஒரு ஃபீமேலுக்கு சைக்கோ அனலிஸ்டாக இருக்கிறதுன்றது இன்னைக்கு வரைக்குமே இது போகிறதுக்கு யோசிக்கிற மக்களுக்கு அப்போ அவங்க இருந்தது. அவங்களுக்குலாம் என்ன வியாபாரம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல, எப்படி சாப்பிட்டாங்கன்னு கூட தெரியல. ஏன்னா அவங்க என்ன தொழில் பண்ணி வாழ்ந்துருப்பாங்கன்னே தெரியல எனக்கு, இவ்வளோ ஐக்கியூ வச்சுக்கிட்டு. அது நான் பார்த்தேன். இந்த 2 பேர்ல நீங்க பேசும்போது யார் யாருன்றது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. இப்ப நம்ம ஊர்னா சித்ரா மாலா, இன்னொரு ஆள் பேசல. அப்படியா? ஓகே ஒரு ஆள் தான் ஒரு ஆள் தான் பேசுறீங்க. ஒரே ஆள் தான். பண்ணிட்டீங்களோன்னு நினைச்சேன் நான். ஓ நீங்க சலோமி ஒரு ஆள் மட்டும் மட்டும் இன்னைக்கு பேசியிருக்கீங்க, இன்னொரு ஆள் இன்னொரு ஆண்ட்ரியா செல்வா மட்டும்தான் அடுத்த வாரம் வர்றேன். ஓகே ஓகே அப்படின்னா கரெக்ட். அப்படின்னா நான் நினைச்சேன் ஸ்டீல்மேன் 2 பேரையும் கவர் அடுத்த வாரம். பண்ணிட்டீங்களோன்னு நினைச்சேன். இல்ல 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 பண்ணல இவ்வளவு சீக்கிரமா முடியாது. அப்படி அப்படின்னா சூப்பர் தான். அப்ப நான் பாக்குறது கரெக்ட் தான். அப்போ நான் அதான் என்னடா 2 பேரையும் ஒரு கவர் பண்ணிட்டாரான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் இவங்களோட ஐக்கியூ லெவல் வந்துட்டு இவங்க மேடம்லாம் கூட கேட்டாங்க இல்லையா, இப்போ வந்து பெண் வந்து டாமினேட்டிங்னா மூளையில் கொஞ்சம் அதிகமாகவும் ஸ்மார்ட்டாகவும் இருந்தாங்கன்னா ஆண்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னும் போது, அப்போ ஆண்கள் வந்துட்டு இதே ஐக்கியூவோ இல்லை இதோட அதிகமான ஐக்கியூவோ இருக்கவங்க கிட்ட இதோட அதிகமான ஐக்கியூ கிட்ட போனாலும் அவங்களுக்கு திரும்ப பிரச்சனை வரதான் செய்யும். மேபி ஈக்குவல் ஐக்கியூவாக பார்த்தா அவங்க கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு நிர்பந்தம் இருக்கும். அப்படின்றது தான் இன்றைக்கும் இருக்கு நிலைமை இல்லையா? நம்ம கம்மியாக போனால் பிரச்சனை, டாமினேட் பண்ணுறாங்க சொல்கிறோம், லேடிஸ் டாமினேட் பண்ணுவாங்க இல்லையா? ஏன்னா அவங்க ஸ்மார்ட்டாக எதனா மூவ் பண்ணாங்கன்னா இவனுக்கு கஷ்டமாக இருக்கும்.
அப்போ ஈக்குவலா ஐக்கியூவை பார்த்து தான் கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. அப்போ இல்லையா? உங்களை நான் கேட்குறேன் சார். எல்லா இடங்கள்லயும் ஆண்கள் டாமினேட் பண்ணுவாங்க, பெண்கள் ஆசை தான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. இப்போ என் ஏஜ்லாம் பார்க்குற போது அம்மா வீட்டில் எல்லா நேரமும் இருப்பா, சமைப்பா, அவ்வளோதான் அம்மாவோட வேலை. அப்பா ஆஃபீஸ் போவாங்க, சம்பாதிப்பாங்க, அதுதான் வேலை. 20 வீடு 10 வீடு 10 வீடு நாங்கள் புதுசாக அசோக் நகரில் குடி வர்றோம். புதுசாக கட்டின இடம், வயலை மாற்றி ஒரே ஒரு இடத்துல கிறிஸ்டியன் காலேஜ் ஹைஸ்கூல்னு ஒன்று இருக்குது. அதில் இங்கிலீஷ் டீச்சர் ஒரு கிறிஸ்டியன் லேடி எதிர் வீட்டில் இருந்தாங்க. 19 வீட்லேயும் ஹவுஸ் ஒய்ஃப் தான் இருந்தாங்க. இல்லை சார், நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சருக்கு வந்துட்டு எப்படி இப்போ நம்ம ஃபெமினிசமை பற்றி பேசுகிறோம், அவங்க மேலே வரணும்னு பேசுகிறோம் இல்லையா? அப்போ இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் அஃப்கோர்ஸ் ஜாதகம் பார்க்குறானுங்க, மண்ணாங்கட்டி பார்க்குறானுங்க, எது தேவையில்லாத நிறைய விஷயம் பண்ணுறானுங்க. இதுக்கு அப்போ இப்போ ரீசெண்டாக வந்து ஹெல்த் ரிப்போர்ட்லாம் கூட பார்க்குறதுக்கு கொஞ்சம் அறிவு வந்திருக்கு மக்களுக்கு இல்லையா? ஹெல்த் ரிப்போர்ட் கொடு, உனக்கு எய்ட்ஸ் என்ன இருக்கா, எனக்கு கர்மா இதாக வச்சுட்டு இருக்கியா, 2 பேருமே பார்க்கணும், ரைட்? ஆணை மட்டும் கிடையாது, பெண்ணையும் பார்க்கணும். ஸோ அந்த லெவலில் இப்போ கொஞ்சம் முன்னேறி இருக்கானுங்க, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுறானுங்க. அப்போ இந்த ஐக்கியூன்றத ஒரு ஸ்டாண்டர்டா நம்ம கொண்டு வந்தா மேபி இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் சால்வ் ஆகுமா அப்படின்னு நான் கேட்கறேன். இன்னொரு 50 வருஷம் ஆகும் வரத்துக்கு. ஆனா சான்ஸ் 2 இருக்கு, பேரும் இது கொண்டு படிப்பாங்க, வந்தா 2 சான்ஸ் பேரும் இருக்கு. வேலைக்கு போவாங்க, 2 பேரும் டைவர்ஸ் பண்ணுவாங்க, 2 பேரும் ஒண்ணா இருப்பாங்க. வாட் எவர் a man does, a lady will also be able to do good or bad. அந்த ரேஞ்ச் வரதுக்கு 50 வருஷம் ஆகும். அதான் நான் சொல்றேன். நான் இப்ப என்ன கேட்கறேன்னா, நம்ம இந்த எப்படி மிஸ் மேட்ச் பாக்குறோமோ அதே மாதிரி ஐக்கியூ டெஸ்டையும் ஒரு மிஸ் மேட்சிங் கேட்டகரியா கொண்டு வரது சொல்யூஷனா இருக்குமான்னு கேட்கறேன். அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப ஜான் சொல்ல மெக்கன் முடியாது. நம்பர் 1 சீடு, நம்பர் 2 சீடை கூட பார்ட்னரா போட்டீங்கன்னா டபுள்ஸ் ஆடுற போது 2 பேரும் பால் எடுப்பானுங்க, 2 பேரும் பால் விடுவானுங்க. அது ஃபர்ஸ்ட் சீடும் 7வது சீடும் கூட இருக்கிற போது இவன் லீவ் விட்டுப்பான், அவனுக்கு புரியும், அவன் எடுத்துருவான், இவன் விட்டுருவான். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றபோது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கணும். அந்த டிஃபரன்ஸ் ஆண் இப்படி பெண் அப்படின்னு சொல்ல, எப்படியோ ஒரு இடத்துல ஒரு மைனர் டிஃபரன்ஸ் இருக்கணும். சரி நீ பண்ணிக்குவா அப்படின்னு நாங்க நினைக்கணும், இல்ல அவர் பார்த்து பாருங்கிற மாதிரி இவங்க நினைக்கணும். அந்த மாதிரி அந்த 2 பேருக்கும் ஒரு பக்குவம் வரணும். இதுல பெரியவன் சின்னவன் இல்ல, அந்த பாலை யார் எடுக்க முடியும், who is near, how can இவங்க எக்ஸ்பர்டைஸ் என்ன, இந்த பால் இப்படி வந்தா இவங்க தான் எடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு அடுத்த ஆள் அமைதியா இருக்கணும், அந்த இன்னொரு ஆள் ஆட்டோமேட்டிக்கா போய் எடுக்க தெரியணும். அந்த ரேஞ்ச் குடும்பத்துக்குள்ள வரணும். அப்படின்னா இப்போ பெஸ்ட் மேட் கான்செப்ட் வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், விட்டு கொடுக்குறது, இது 2 தான் கிரைட்டீரியாவே தவிர சயின்டிஃபிக்கா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப நன்றி சார். கிளாஷ் வந்துடும். அது லெவல் 1 இருக்கும்போது அந்த ஒரு என்ன பிரச்சனைன்னா, அறிவு எவ்வளவு இருக்குதோ கூட எமோஷன்ஸும் அதிகமா இருக்கும். அந்த எமோஷன்ஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து அது இதுல திருவிளையாடல் சொல்லுவாங்க, அறிவு அவனுக்கு தட்சன், அவனுக்கு அறிவு அதிகம், கூடவே ஆணவம் அதிகம். அந்த மாதிரி அது பெரும்பாலும் அது இருக்குது. இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, அங்க கொஞ்சம் கொஞ்சம் எட்டி பார்க்கும். இல்லாதவங்களுக்கு கூட இல்ல நம்ம நினைச்சிட்டு இருப்போம், அங்க கொஞ்சம் கொஞ்சம் எட்டி பார்க்கும். ஈகோ அதுதான் ஆணவம்னு சொன்னாங்க. வாங்க கல்யாண மேடம் ஏதோ கையெல்லாம் தூக்குனாங்க. இல்ல நான் சொல்ல வந்தது சாரே சொல்லிட்டாரு, ராமு சார். இவரு கேட்டாரு இல்லையா, மேட்சிங் வந்து லெவல் ஐக்கியூ இது பார்க்கணுமான்னு சொல்லி செல்வா சார் கேட்டதுக்கு தான். அது 2 ஒன்னா இருந்தா கொஞ்சம் எப்பவுமே கஷ்டம், ஒண்ணு கொஞ்சம் டிஃப்ரெண்டா அப்படி இருந்தா மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணி அது பேலன்ஸ் ஆகி போகும். நமக்கு தேவையான அறிவு தேடல்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வச்சுக்கலாம், அதான் இப்போதைக்கு இருக்கிற சொல்யூஷன். ஆமா, நான் கூட நினைச்சேன் சார் சொல்லணும் அப்படின்னு. என்னன்னா, குடும்பம்னு வரும்போது அந்த இடத்துல அறிவை தூக்கி ஒரு இடத்துல தனியா வச்சுட்டு மனசோட மட்டும்தான் ஒரு நெருக்கமா அந்த வேலை அதை பத்தி பார்க்கணுமே தவிர, அங்க வந்து 2 பேரும் அறிவை மாத்திரம் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா சண்டை தான் சார் வரும். நடராஜ் சார், நீங்க மைக் ஆன் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு ஏதோ சொல்ல வரீங்கன்ட்டு. வாங்க. சொல்லுவாங்க இல்லையா, பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் சேரும். பாசிட்டிவ் அதாவது 2 பேரும் அம்பிஷஸா இருந்தா போட்டி வந்துடும் இல்லையா. நான் சம்பளம் கூடவா, நீ சம்பளம் கூடவா, ஈகோ பிரச்சனை வந்துடும். 2 பேரும் பசிவா இருந்தா சரியா இருக்கும். ஆனா ஒரு கிரைசிஸ் வந்தா முழிப்பாங்க, 2 பேருமே முழிப்பாங்க. இது என்னுடைய குடும்பத்திலே நான் பார்த்துருக்கிறேன். 2 பேரும் பசிவா இருந்தா they will get along, ஆனா ஒரு கிரைசிஸ் வரக்கூடாது. கிரைசிஸ் வந்தா they can't solve it, they have to depend on other person. அதான் அப்படிதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் தான். ஒரு விஷயம் சார், நீங்க நல்லா சைக்காலஜி படிச்சதுனால என்னதான் ஐக்கியூல ஈக்குவலா இருந்தாலும் ஃபீமேல் பிரெயின் வேறதான், மேல் பிரெயின் வேறதான்.
இல்ல நான் ஐக்கிய சொல்லல, இந்த இந்த ப்ராசஸ் கண்டிஷன் வேற, இந்த டோட்டல் ப்ராசஸ் வேற, சொல்லுவாங்க அந்த இல்லையா? டோட்டல் ப்ராசஸ் வேற. அந்த டிசைனை நம்ம மாத்த முடியாது, இந்த டிசைனை மாத்த முடியாது. இந்த ரெண்டு டிசைனையும் பிளே பண்றது கொஞ்சம் கான்ட்ராவர்சியல் தான் போகும். அது வந்து நீங்க என்னதான் அவங்க நீங்க இன்டர்நேஷனலா, நான் சொல்றது இங்க மட்டும் இல்ல, இன்டர்நேஷனலா எல்லாரோட பிரெயினும் ஃபீமேல் பிரெயின் பாத்தீங்கன்னா அவங்களோட திங்கிங் பேட்டர்னே ஒரு ஸ்டைல்ல தான் இருக்குது. காமனா டோட்டலா வேற மாதிரி இது. அந்த அதுதான் ஒருவர் சொன்னாரா நமச்சிவே, எல்லாருமே ஒரு சர்வே எடுக்கிறான். 25 வருஷம் எப்படி வாழ்ந்தீங்க இவ்வளவு நாள்? 25 வருஷம் கல்யாண வாழ்க்கையில ஒரே ஒரு பதில் தான் எல்லா இன்டர்நேஷனல் பூரா கிடைச்சிருக்கு. என்ன பதில்? ஒய்ஃப் சொல்ற மாதிரி நடந்துக்கும். இந்த பதில் மட்டும்தான் இன்டர்நேஷனல் பூரா கிடைக்குது. நீ வைஃப் இஸ் மை பாஸ் இதான் சொல்றாங்க. பேருக்குதான் நம்ம டாமினேஷன் சொல்றமே தவிர உலகம் பூரா சொல்றது எவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கேன் காரணம் அப்படின்னா அவங்க சொல்றத நீ கேட்டுக்கோ. ஷீஸ் மை பாஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீ லைஃப்ல நல்லா வாழலாம். நீ கேட்கலன்னா கஷ்டம் தான். பேசி இருக்கிறேனே, அதுலயே ஐக்கியூ நிறைய இருந்தா இன்னும் கொஞ்சம் நம்ம பேசிட்டோம். ஃபீமேல் பிரெயின் மேல் பிரெயின் மேல் பிரெயினும் பேசியிருக்கேன், ஃபீமேல் பிரெயினும் பேசிக்கிறேன். ரெண்டுமே லூவான் பிரிசன்டைன் ஒரு லேடி. அது வந்து என்னன்னா BRIZENDINA லூவான் பிரிசன்டைன். இதுவும் பேசியிருக்கேன், அதுவும் பேசியிருக்கேன். சக்கரபாணி சார் ஒரு ஜோக்கு படிச்சேன். ஒரு ஆண் சொன்ன, ஒரு மேல் ஆண் சொன்னாரா, why can't women think like men ன்னு சொல்லி, that is why they call women இல்லையா? ராஜ்வேதா அது சொன்னார் இல்லையா? why can't they think like men ன்னு சொன்னா they can't think like men, they have women. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. நம்ம ராமு சார் வந்து வழக்கம் போலவே நல்ல அருமையான எடுத்து சொன்னாங்க. நான் இடையில கொஞ்சம் லேட்டா வந்தேன், ஒரு 40 நிமிஷம் லேட்டா வந்தேன். 7:40 தான் வந்தேன். அதுவரையில கேட்டதுல உண்மையிலே இன்றைக்கு நம்ம 2 பக்கம் பார்க்க வேண்டியது. பெண்களை அடிமையா வச்சிருக்குமா இல்ல அவங்க ஆண்களே அடிமையா வச்சிருக்காங்களான்னு பார்த்தா, பெரும்பாலான சின்ன வயசுல இருந்துட்டே குழந்தை பிறந்தாலும் சரி, பெண் குழந்தை பிறந்துட்டா முகத்தை சொல்லிக்கிறது என்னமோ ஒரு பெரிய லாஸ்ன்னுட்டு, எப்ப இருந்து அந்த பிள்ளைகளை அடக்கி 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 நீ பொம்பளை பிள்ளை இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 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 வளர்த்து அவங்க அந்த அடக்கி வச்சது ஆஃப்டர் மேரேஜ் அவங்க அதை வெளிப்படுத்தணுன்ற வெறி உணர்வோட தான் அதை வெளிப்படுத்துறாங்க. இப்போ ஒரு சாமானிய கூட அதை பாதிக்கப்படுறான் இப்படிப்பட்ட நேரத்துக்கள்ல. ஏன்னா அவனுக்குள்ள அடைஞ்சு கிடந்தது எதுக்கு எடுத்தாலும் சரி, உனக்கு நீ இப்படிதான் இருப்ப, நீ பொம்பளை பிள்ளை இப்படிதான் போகணும், அப்படிதான் வரணும். அவங்களுக்கு ஒரு சுய எண்ணம் சுய இது எதுவும் சொல்ல முடியல யார்கிட்டையும். ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட ஷேர் பண்ணாக்கா அவ தப்பா நினைப்பா, இன்னும் நீ இதெல்லாம் பேசுறியன்னுட்டு. இப்படி தான் யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாத, மெல்லவும் முடியாத பெண்கள் படும் அவസ്ഥை உண்மையில கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அதுல அந்த பெண் ஆத்தர் அந்த மாதிரி அந்த பெண் சைக்காட்டிஸ்ட் அவங்க அந்த மாதிரிலாம் சொல்றாங்கன்னா உண்மையிலேயே அவங்க எவ்வளவோ அதனால பாதிச்சிருக்கணும், அல்லது ஒரு புரட்சிகரமான 4 பேர் இப்ப போகட்டும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்ட வரையிலும். எப்பவுமே ரொம்ப அடக்கதான் அது பீரிட்டு வந்துடும், எனக்காவது ஒரு நாளைக்கு பீரிட்டு வந்துடும். அது எப்படியாவது ஒரு வகையில் வரலாம். அந்த வகையில தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொல்லும் போது நான் கவனிச்சது எனக்கு நான் அதுதான் மனதில்ப்பட்டது. மற்றபடி அருமையாக இந்த கூட்டம் இருந்தது. மிக்க நன்றி சார். மகிழ்ச்சி சார், நன்றி. ஆனந்த் பேசுறீங்களா? வாங்க வாங்க சார். குட் ஈவினிங் சார், வணக்கம். டிரைவிங்ல இருக்கீங்களா? ஆமா சார், ஒரு 1 minute சார், நிப்பாட்டுறேன். இப்படி நிறுத்திட்டு பேசுறேன். ஆமா சார், நிப்பாட்டிட்டேன். ஓகே சார், ஆஸ் யூஷுவல் வணக்கம் சார், குட் ஈவினிங். ராமு சார் ஸ்பீச் சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது சார் உங்க ஸ்பீச். ஆக்சுவலா எனக்கு இந்த சைக்காலஜி பத்தி நிறைய தெரியாது. உங்க சைக்காலஜியோட பிளேலிஸ்ட் தான் இப்ப நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் 57 வீடியோஸ் இருக்கு அதுல. அதை நோட் பண்ணிட்டு வரேன். இன்னும் ரெண்டு வீடியோஸ் பார்த்திருக்கேன். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சப்ஜெக்ட். எனக்கு என்னன்னா அந்த ஐக்யூ எப்படி சார் கால்குலேட் பண்றது? இப்போ ஒருத்தருக்கு ஐக்யூ இப்படி இருக்குன்னா எவ்வளவு ஒரு நம்பர் சொன்னார்ல சார், அது எப்படி அவர் கால்குலேட் பண்றாங்க அவங்க ஐக்யூவை? அது சில கொஸ்டினர்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டினர்ஸுக்கு நீங்க ஆன்சர் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. அதுல நார்மலா ஐக்யூங்கிறது 100ன்னா ஆளு நார்மல்னு அர்த்தம். அது 85 வரைக்கும் நார்மல் சொல்றாங்க, 115 வரைக்கும் நார்மல் சொல்றாங்க. 85க்கு கீழே இருந்தா ஏதோ குறைபாடு இருக்குதுன்னு சொல்றாங்க. 115க்கு மேல இருந்தா நீங்க அதிகப்படியான அறிவாளி.
130 தான்னா நீங்க ஜீனியஸ் ரேஞ்சு. இல்ல அந்த கொஸ்டினர்ஸ் வந்து எதை பத்தி சப்ஜெக்ட் இருக்கும் சார்? இல்ல மேக்ஸ் சயின்ஸ் அந்த மாதிரி இருக்குமா இல்ல எதை டிசைன்ஸ் பத்தி இருக்கும் எல்லாம் சப்ஜெக்ட்? மேத்ஸ் சயின்ஸ் இல்ல, டிசைன்ஸ் மாதிரி போடுவாங்க. டிசைன்ஸ். ஆஹா, இது ஓகே. இது ஓ இது இந்த இது செப்பரேட் பேட்டர்ன்ஸ் மாதிரி இருக்கும். பேட்டர்ன்ஸ். ஓகே ஓகே. அதுல இந்த 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 டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து இந்த சொல்றாங்களே, இதை சொல்லுவாங்க, ஏதோ எக்ஸாம்க்கு ஒரு பேப்பர் புக் வாங்கி கொடுத்தேன் பொண்ணுக்கு, இந்த டக்கு ஞாபகத்துல வர மாட்டேது. ஓகே ஓகே, அந்த மாதிரி சொல்றீங்க நீங்க. ஓகே ஓகே, புரியுது எனக்கு. இல்ல இது தனியா ம். இருக்கும். ஆனா அந்த இது வந்து கிளினிக்கல் சைக்காலஜி படிச்சவங்க கிட்ட இது தனியா இருக்கும். ஏன்னா இது தெரிஞ்சிச்சுன்னா அட்லீஸ்ட் என் ஒய்ஃப்க்கு எவ்வளவு ஐக்கியூ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கேத்த மாதிரி நீங்க நடந்துக்கலாம். கேட்கும் போதே தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. அதாவது ஐக்கியூல டிஃபரன்ஸ் இருந்து அதிகமா இருந்தாலும் சரி லோவா இருந்தாலும் சரி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்ல தெரிஞ்சிடும். ஓ அப்படியா? ஓகே ஓகே ஆக்டிவிட்டிஸ்ல ஓகே. தெரிஞ்சிடும். லோவா இருந்தாலும் தெரிஞ்சிடும், அதிகமா இருந்தாலும் தெரிஞ்சிடும். அதை பார்த்தே கண்டுக்கலாம். அதனால நீங்க ஒய்ஃபை ஓ பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, நார்மலா இருக்கிறாங்க. சார், இருந்தாலும் நான் ஃபாலோ பண்றது சரிமா சாரிமா ஓகேமா, இந்த 3 பிரின்சிபல் ஃபாலோ பண்ணி பாத்தீங்களா, வாழ்க்கையை நான் ஓட்டிட்டு இவ்வளவு இருக்கேன். நேரம் சொல்லிட்டு இருந்தேன், கேட்டீங்களா? சரிமா சாரிமா ஓகேமா, 3 பிரின்சிபல், அவ்வளவுதான். நான் லைஃப் ஸ்மூத்தா இன்னொரு போயிட்டு பிரின்சிபல் இருக்கு. வச்சுக்கிறேன். ஆட்டத்துக்கு சொல்லுங்க. வரல, ஆட்டத்துக்கு வரல. ஆட்டத்துக்கு வரல. அது கடைசியில சொல்றது இப்படின்னா, நான் பயங்கரமா சண்டானதுக்கு அப்புறம் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இனிமே இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. அது கடைசியில அந்த அந்த ஆயுதத்தை கடைசியில எடுத்துக்கிறது. இல்ல, அடுத்த மாட்டணும்னு அர்த்தம். அந்த ஸ்டெப் மாட்டதுக்கு முன்னால நான் ஆட்டத்துக்கு வரலன்னு வெளில வந்துடுறது. ஆமா அப்போ ஆமா ஆமா அப்போ ஆமா. சண்டை நடக்கும். நான் இவ்வளவு பேசினுக்கிறேன், நீங்க பாட்டு ஆட்டத்துக்கு சண்டை போறீங்க நீங்க அப்படின்னு அப்போ சண்டை நடக்கும். அது வேற விஷயம். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சில விஷயங்கள் அது ஒண்ணும் பண்ண மாதிரி முடியாது. இன்னொரு சார் ஆனா subject உங்களப்பா இந்த இவர் சொன்ன சொல்லுங்க சார். மூணு வார்த்தைகள் இருக்குல்ல சார், இந்த மூணையும் நான் வந்து என்னோட கல்யாண வாழ்க்கையில் நான் கேட்டதே இல்லை. எப்படி சார் இந்த அது நீங்க ஒரு சொல்ற இந்த 3 வார்த்தையும் சார் உண்மை சார், இது வரைக்கும் நான் கேட்டதே மேடம் கிடையாது. அது உங்களுக்கு வேற உங்க டிசைன். திரும்ப சொல்லுங்க, உங்களுக்கு திரும்ப சொல்லுங்க ஒரு உங்களுக்கு ஐக்கியம் அதாவது அதிகமா இருக்கு. சரிம்மா, திரும்ப ஒருக்கா சொல்லுங்க. சரிம்மா, சரிம்மா, சரிமா சரிமா சாரிமா ஓகேமா. சிரிம்மா சரிக்கு சொல்லுங்க. ஓகேக்கு சிரிங்க, என்ன சார் சிரிங்க, வித்தியாசம்? சிரிம்மா. சரிமா. சார் இன்னொன்னு வந்து சார், நீங்க இப்ப சொல்ற இந்த ப்ராப்ளம் எல்லாமே அந்த லேடிஸ் சொன்னா அவங்கதான் இப்படிதான் சாரி சொல்லணும் அது மாதிரிலாம் சொல்றீங்க இல்லைங்களா? அது வந்து ஏன்னா அது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளதான் நீங்க வந்து அவங்கள மீட் பண்றீங்க. நீங்க காலையில இருந்து இருக்கிற உங்களுடைய உலகமே வேற. அவங்கள வந்து அந்த 24 மணி நேரத்துல நீங்க ஒய்ஃபு கிட்ட இத என்கவுண்டர் பண்றதுன்னே வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருக்கீங்க. அந்த நேரத்துல நீங்க விட்டு கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். அது இவ்வளோ பெருசா சொல்றீங்க. அப்படியும் நீங்க உருப்பட மாட்டீங்கன்றாங்க அவங்க. வேற ஒண்ணும் இல்ல. நான் அவரை மட்டும் சொல்லல சார், உங்களையும் சேர்த்து தான் சொன்னேன். எப்படியும் மத்தளத்துக்கு இந்த சைடும் ஆடி அந்த சைடும் ஆடி விடு. இதே சார் பக்கத்துல இல்ல சார், நீங்க அவரை கூப்பிட்டு வச்சு வேணாலும் கேளுங்க. அவர் அமரன் படம் பார்த்துட்டு இருக்காரு. ஸ்ரீதர் சார் சொன்னாரு, அமோனியா இப்ப வந்து டைல எல்லாம் அமோனியா எல்லாம் கெடாதுன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றான், அமோனியாக்கு பதிலா வேற ஒரு கெமிக்கல் போடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. இப்பதான் புரியுது அது என்ன கெமிக்கல். அப்படி அந்த டிசைன் மாறதுக்கு காரணம் புரிஞ்சுச்சு எனக்கு. சார் சீரியஸா சார், அவர் எந்த பிரச்சனைனாலும் அமோனியா போடாது டைங்க தெரிஞ்சுச்சு இல்ல சார், எங்களுக்கு. அமைதியா அப்படியே போயிடுவாரு, அவ்வளவுதான். யூ கான்ட் ஈவன் எக்ஸ்பெக்ட் ஹி வில் சே சம்திங். எதுவும் கிடையாது, அப்படியே அமைதியா போயிடுவாரு, அவ்வளவுதான். எதுக்கு பம்பு சைலண்டா போயிட்டோம்னா முடிஞ்சு போயிடுச்சு. அவருக்கு உயிர் வாழணும்னு ஆசை இருக்காதாம்மா? இங்க அமுதம்மா வரல. ஆனந்த் கணேஷ் ஐக்கிய பற்றி கேட்டதுனால ஒரு இன்ஃபர்மேஷன். இது வந்து 27 பிப்ரவரி 1994 மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்தில் ஒரு எக்ஸிபிஷன் போட்டாங்க. இந்த கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லுவாங்கல்ல, வைத்தியகார சொல்லுவாங்கல்ல, அங்கே போட்டது. 10 ரூபாய்க்கு ஒரு ஐக்யூ டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. சரி, உள்ள போய் ராவன்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேலுன்னு நினைக்கிறேன், RAVEN பாருங்க. ராவன்னா ஒரு பறவை, கழுகு மாதிரி ஒரு பறவை, ராவன்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேலுன்னு ஒன்று இருக்கும். டீட்டெயில்ஸ் நெட்டில் தேடுங்க. அந்த மாதிரி ஒன்று கையில் கொடுத்தாங்க, 10 ரூபான்னு சொன்னாங்க. சரி தான் உட்காந்து மடமடன்னு போட்டேன். ஒரு 3/4 மணி நேரத்தில் போட்டுட்டேன் நான். அப்புறம் ரெடி அப்படின்னா அவங்க சொன்னாங்க, இப்போ தான் நான் கொடுத்தேன் அப்படின்னாங்க. நார்மலாக 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னாங்க. எல்லாம் போட்டேன்னு அப்புறம் கொண்டாந்து புக்லெட் மாதிரி இருக்கும், அது பார்க்கறதுக்கு பென்சிலில் எழுதணும். அப்புறம் அவங்க கொடுத்ததுக்கு அப்புறமா
ஒவ்வொருத்தரா பார்த்துட்டே வர்றாங்க, படிச்சு பார்த்து ஒரு ஆள் மார்க் போடுவாரு, அதை எடுத்து வந்து அங்கே உட்காந்துக்கிற லேடி சைக்கியாட்ரிஸ்ட் ஃபீட்பேக் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கிற போது இது என்னோட புக்லெட் எடுத்தாங்க. 95th பர்சன்டைல் அப்படின்னா ஊர்ல 100 பேர் இருந்தாங்கன்னா 95 பேருக்கு மேல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. 95th வாவ் பர்சன்டைல். சூப்பர் சரியா? சூப்பர் சார் சூப்பர். இது அவங்க இப்படி பார்த்தாங்க, இதை எடுத்து திருப்பி பார்த்தாங்க, 95 இருந்தது. அப்படி பார்த்தாங்க, என்ன நான் சிரிச்சுனே பார்த்தேன் அவங்கள. இது 95th பர்சன்டைல் போட்டுக்குது அப்படின்னாங்க. திரும்ப சிரிச்சுனே இருந்தேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னாங்க. தெரியும்னு சொன்னேன். அதான் அவங்கள சிரிக்கிறத பார்த்தாலே எனக்கு தெரியுது அப்படின்னாங்க. தட் மேக்ஸ் யூ குட் சைக்கியாட்ரிஸ்ட்னு. அப்புறம் சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் டெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம், நீங்கள் 100 பேர் இருந்தாங்கன்னா 95 பேருக்கு மேலே நீங்கள் இருப்பீங்க, 95 பேரை விட வெஞ்சி அந்த டாப் 5ல் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் இதுன்னு சொன்னாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குதுன்றதுனால நான் அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் பர்ஸில் ரெகுலராக வச்சுக்கிறேன். இன்னமும் பர்ஸ்லேயே தான் வாவ் இருக்குது. சூப்பர் எனக்கு சூப்பர் எங்கன்னா சார் சூப்பர் சார் சூப்பர். கொஞ்சம் அடிவகை வாங்கினா இல்லப்பா நம்ம 95th பர்சன்டைல் அப்பதானே அப்பப்போ எடுத்து சமாளிச்சிடலாம் காட்டுவீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்ஸ்ல வச்சுக்கிறது. இதை நான் அது இந்த ஆச்சு 30 வருஷமா நான் வச்சுக்கிறேன், பர்ஸ்ல தான் இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஆனந்த். நல்லா அந்த 3 தேங்க்யூ சார் வார்த்தையை தேங்க்யூ. ரொம்ப கடைபிடிங்க. 3 வார்த்தையை மறக்காதீங்க. வெரி குட். கூட அதை சேர்த்துக்கோங்க, ஆட்டத்துக்கு வரலன்னு சொல்லுங்க. ஆலை ஆர்டர் ஆலை சார் இன்னைக்கு ஒரு ரவுண்ட் ஆட்ட சார் அடிக்காம வந்தீங்க. சார் நீங்க நிறைய சைக்காலஜி புக் படிச்சிருக்கீங்க. ஒரே ஒரு கொஸ்டின் சார், நிறைய சைக்காலஜி புக் படிச்சிருக்கீங்க. நான் உங்களோட வீடியோஸ்லாம் இப்பதான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு என்னன்னா, இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஸ்பீச் வந்து ஒரு பயங்கர ஸ்பீடா இருக்கு. பட் ஆனா உங்க ஸ்பீச்சை கேட்கணும்னு எனக்கு தோணுது. அது என்ன கைண்ட் ஆஃப் ஒரு இன்ட்ரெஸ்ட் சார் எனக்கு? உங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. சாரி, ஒரு வருஷம் கேக்குதா? கேட்ட பிறகு சொல்லுங்க பதில். நீங்க ஒரு வருஷம் கழிச்சு கேட்ட பிறகு பதில் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே ஓகே ஓகே. நான் பேச ஆரம்பிச்சு இப்படி எனக்கு கொஞ்சம் திங்கிங் ஃபாஸ்ட் வேகமா ஓடும். அந்த லெவலுக்கு பேசினாதான் இந்த தாட்டும் இதுவும் கரெக்டா போகும். நான் இது கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணேன்னா இங்க வர்ற பாயிண்ட் போயிடும். திருப்பி என்னால அதை கண்டுபிடிக்க முடியாது, அது மிஸ் ஆயிடும். அது சப்ளை வர வர அதே மாதிரி வரணும் எனக்கு. இதுல ரெகுலரா இந்த மாதிரி பேசிட்டு புதுசா யாராவது ஒருத்தங்க உள்ள வந்து சேருவாங்க, சார் நீங்க ஃபாஸ்டா பேசுறீங்க, கொஞ்சம் ஸ்லோவா பேசுங்கன்னு. கூட இன்னொரு ஆள் சொல்லுவாங்க, அந்த ஆள் ஸ்லோவா பண்ண நிறுத்திடுவாயா, கம்னரு நீயே டியூனுக்கு வந்துரு அப்படின்வாங்க. அதனால மக்கள் டியூன் ஆயிட்டாங்க நம்மளுக்கு. சரி இப்படியே ஓட்டணும்னு விட்டாச்சு. இல்ல இந்த ஸ்பீடு ஓகே தான் சார். நான் கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க பேசுறது உங்க ஸ்பீட் எல்லாம் ஓகே தான், என்னால வந்து அதை ஃபாலோ பண்ண முடியுது. என்னோட பாயிண்ட் என்னன்னா, உங்க ஸ்பீச் அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கு, ஓகேங்களா, ஒரு குயிக்கா இருக்கு. அதை என்னால கிராஸ் பண்ணி அதை கேட்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட், நான் ஒரு 57 வீடியோஸ் அந்த பிளேலிஸ்ட் இருக்கு, அந்த கேட்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் ஏன் வருது எனக்கு? உங்க ஸ்பீச்சை கேட்கணும்னு ஏன் வருது? அது என்னோட இது கேட்கறேன். இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது. அது சடனா பவர் பாயிண்ட் பார்த்து இது பண்ணோம்னா டக்குன்னு பிரேக் ஆயிடும். ஒரு பவர் பாயிண்ட் பார்த்துட்டு ஒரு வீடியோ போட்டோம்னா அந்த பிரேக் போயிடும். பிரேக் இல்லாம நான் கன்ஃபியூஸா இருக்கிற போது யூ காட் டு பி அட்டென்டிவ் வித் மீ. ஐ அம் கீப்பிங் பீப்பிள் வித் மீ பை ஸ்பீக்கிங். சூப்பர் சார் சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு அந்த பிரைன் ட்ரேசின்னு ஒரு மோட்டிவேட்டர், அவருக்கு அப்புறமா உங்களோட ஸ்பீச் தான் எனக்கு வந்து கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு கேட்கறதுக்கு. அவரோட அந்த பிரைன் ட்ரேசியோட ஸ்பீச், அவரோட ஸ்பீச் கூட பாத்தீங்கன்னா காலையில அவரோட ஸ்பீச் கேட்டுட்டு அது கேட்கறதுக்கு அவ்வளவு ஃபாஸ்டா பேசுவார். அவரும் நல்லா ஃபாஸ்ட் இருக்கும், அவரோட ஸ்பீடு பயங்கர ஃபாஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நான் உங்க ஸ்பீச்சும் நான் ரொம்ப விரும்பி கேட்கறேன் ஆக்சுவலா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். அதே மாதிரி ஜிம்ரான் ஒருத்தர் இருக்கிறாரு, JIMROHN, ஜிம்ரான். ஓகே 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 ஓகே. டோனி ராபின்ஸ், ஆண்டனி ராபின்ஸ் கேட்கலாம். ஓகே ஓகே ஓகே. இது வந்து டோனி ராபின்ஸ், ஆண்டனி ராபின்ஸ். சரி சரி. நான் நிறைய பேர்லாம் கேட்கறது இல்ல சார். ஒரே ஒரு ஆத்தர், ஒரே ஒரு ஆள், அவ்வளவுதான், ஃபினிஷ்ட். ரொம்ப பேர் கேட்டு குழப்பிக்க விரும்பல, ஒரே ஒருத்தர் தான் அவங்க கேட்கறது. நான் சூப்பர் சூப்பர். அது கரெக்டான, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சூப்பர் சார், கண்டினியூ பண்ணுங்க சார். ஆல் தி பெஸ்ட் சார். ஆலைவர்மன் பேசுறீங்களா? ஆலைவர்மன் சார் பேசுறீங்களா? வணக்கம் வணக்கம் சார். வணக்கம், வாங்க. முத்தையா ஐயா இவ்வளவு மெமரி பவரும் தொகுப்புகளும் அந்த அப்படியே ஒரு வாழ்வியலுக்கு தேவையான அருமையான கருத்து. ஐயா கிட்ட ஒரு கடைசியான நம்ம ஒரே நிமிடத்தை முடிச்சாரா, லாஸ்டா என் கருத்துக்கு ஐயா ஒரு பதில் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கிறேன். இந்த மனித வாழ்வியல்ல வந்து இது பரிமாண வளர்ச்சி பயணம். ஸ்டீபன் ஐயா சொன்ன மாதிரி இதை 2 பேருமே மாற முடியாது.
ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவைக்காக ஒரு கேரி வச்சுக்கிறாங்க. குழந்தை பெறுகிற ஒரு இயந்திரமாக இவங்க கருதுறாங்க. அது பண்றாங்க. அவங்க தேவைக்காக அவங்கள வந்து ரொம்ப புகழறாங்க. தேவை குறை எண்ணம் குறைகின்ற போது அதை நிறுத்திக்கிறாங்க. ஒரு கடுஞ்சொற்கள் பேசுறாங்க, மூஞ்ச கட்டுறாங்க. இது ஆண் பெண் இருவருக்கும் பொருந்தது. பெண் வந்துதான் பேய் ஆடுறாங்க, ஆண் ஆடுவதில்லை. இந்த உளவியல் தத்துவம் என்னன்னா பெண்ணு தான் ஆடுறாங்க எந்த ஊர்ல பார்த்தாலும். ஆண்கள் சாமி ஆடுறன்ற ஒரு பேருக்கு மாறிவாங்க, பேய் ஆடுவதில்லை. இது மன ரீதியான ஒரு பாதிப்பு. இது அது ஐயா சொன்ன மாதிரி இந்த மூளை சிந்தனை ஆற்றல அவங்கதான் இப்படிதான்ன்றதை எடுத்துக்கிறாங்க. பெண் அந்த சமூகத்துக்குள்ளே 75% பழி வாங்குறாங்க. ஒரு பெண்ணுக்கு பெண்ணை, மாமியாரா இருக்கட்டும், மருமகளா இருக்கட்டும், நாத்தனா இருக்கட்டும், அவங்க உறவு முறையிலேயே ஒரு கடும் ஒரு பழி வாங்குற ஒரு பெரிய கொடும் செயலை செய்யறாங்க. அது காரணம் ஒண்ணு, அதுல இருந்தே அவங்க இந்த சமூகத்துல இருந்து மாறல. அப்படியே யாருன்னா ஐயா கண்ட புத்தகம் எழுதிய அம்மா பாரு, முத்துலட்சி அம்மா போன்றவங்கலாம் யாரோ ஒருவர் தான் தொடர அந்த கோட்டை நிலையை போய் தொடறாங்க. மீதி பேரெல்லாம் தொட முடியல. இதுக்குள்ள வாழ்க்கை நிறைவு பெற்றது, ஓய்வு பெறுகிறோம்ன்றது இதுக்குள்ள பாதிக்குள்ள அவங்க படிப்போ அவங்க திறமையோ அறிவோ எல்லாத்தையும் குறிக்கிறாங்க. இப்படி சுரிக்கும் போது மனித பரிமாண வளர்ச்சியின் பயணம் இன்னும் எங்கதான் போய் முடியும் பார்த்தா, ஆணுக்கும் ஒரு வழி போய் ஒரு பாதை உருவாக்கினுக்குது, பெண்ணுக்கும் ஒரு பாதை உருவாகினுக்குது. ஆனா இது சரியான நேர்கோட்டு சரியான எடைக்கு வராதுன்றது அது தீர்க்கமான உண்மையானது. ஒரு பக்கத்துல ஒண்ணு தாழ்ந்து உயர்ந்து இது ஆட்டம் கண்டு தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த ஆண் பெண்ணில வந்து ஆண் தெரியாடவில்லைன்னா ஐயா கூறனா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். நான் சொல்லக்கூடியது, ஒரு பெண்ணுக்காக சாம்ராஜ்யத்தை கைப்பற்றின ஆண்கள் உண்டு, ஒரு பெண்ணுக்காக சாம்ராஜ்யத்தை வச்சுக்கடா அப்படின்னு தூக்கி போட்டு போன ஆண்களும் உண்டு. பெண் வந்து கிரேட்டஸ்ட் கிரியேட்டரும் அவ தான், கிரேட்டஸ்ட் டிஸ்ட்ராயரும் அவ தான். அவ நினைச்சா மொத்தமா நாசம் பண்ணிட முடியும். அவ நினைச்சா எங்க இருந்து வேணாலும் உருவாக்கி கிரியேட்டும் பண்ண முடியும். கிரேட்டஸ்ட் பவர் வந்து ஃபெமினைன் ஃபோர்ஸ்ன்னு சொல்றது. அதை ஒட்டித்தான் ஆணுடைய ஃபோர்ஸ் கூட வரும் அப்படிம்பாங்க. அடிப்படையில பெண்ணோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க. ஆணுக்காக பெண்ணு சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க மாதிரி பார்க்க மாட்டீங்க, ஆணுக்காக பெண்ணு சண்டை போட்டான்னு நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆனா பெண்ணுக்காக ஆண் சண்டை போடுவான், பெண்ணுக்காக ஆண் விட்டு கொடுப்பான், ரெண்டும் ஆண் பண்ணுவான். அதுக்கு சோர்ஸ் ஆஃப் பவர் பெண் கையில் வச்சிருக்கிறான். தேங்க்யூ, நன்றி. மகிழ்ச்சி நன்றி ஐயா. மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாம். நன்றி நன்றி. அருமை. அடுத்த வாரம் நான் அந்த சபீனா ஸ்பிரியல்மன் கவர் பண்றேன். இதே மாதிரி இன்னொரு இன்டெலிஜென்ட் லேடி அவங்க. நல்ல ஒரு கலந்துரையாடல். பார்ப்போம், அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க்யூ. பை பை. மகிழ்ச்சி. நன்றி சார்.